கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஒருவருக்கே மகிமை. அல்லேலூயா. நான் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் செய்ய முடியாத, செய்யக்கூடாத அதிசயம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இ மைனர். என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ மரித்திருப்பே. உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. அப்பா, உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உம் கிருபை நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. அப்பா, உம் கிருபை என்னில் தராதிருந்தா நான் என்றோ அழிந்திருப்பே. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தூக்கி தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. சொல்லுங்க. தட்டு தடுமாறி நான் தள்ளாடி நடந்தேனே, என்னை தூக்கி தூக்கிவிட நீரோ ஓடோடி வந்தீரே. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. சொத்தோ சுகமோ தேவையில்லை, சொந்தம் பந்தம் நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா, என் தேவா. எல்லாரும் சேர்ந்து, வாலிப பிள்ளைங்களா, சகோதரர்களா சேர்ந்து, போதுமே. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. சொல்லுங்க. உளையான சேற்றினிலே நான் உழன்று கிடந்தேனே, உன்னதத்தின் தேவா என்னை உயர்த்தி வைத்தீரே. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். கமான். பேரோ புயலோ, ஆமென். இன்னொரு முறை. பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். பேரோ புகழோ தேவையில்லை, பேர் சொல்லி அழைத்தவர் நீ போதும். சொத்தோ சுகமோ தேவையில்லை, ஆமென். சொந்தம் வந்த நாடவில்லை. என் தேவா, என் ராஜா, உம் கிருபை போதுமே. என் தேவா,
என் ராஜா உம் கிருபை போதுமே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. தாயின் கருவினிலே என்னை தெரிந்து கொண்டீரே. என்னை தாங்கி தாங்கி என்னை உந்தன் தோளில் சுமந்தீரே. அன்பே அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் இன்னொரு முறை. அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, ஆயுள் முழுதும் ஆராதிப்பேன். அன்பே எந்தன் ஆருயிரே, என் தேவா ராஜா இயேசுவே போதுமே. என் தேவா என் ராஜா உம் கிருபை போதுமே. நீர் என்னை தேடி வராதிருந்தா நான் எங்கோ மரித்திருப்பேன். இயேசுவே அப்பா நான் எங்கோ நான் என்றோ மரித்திருப்பேன். நான் என்றோ அழிந்திருப்பேன். என் தேவா என் ராஜா உம் கிருபை உம் கிருபை போதுமே. நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. இந்த பாடல் வரிகள் ஒவ்வொன்றுக்கும் என் வாழ்க்கைக்கும் 100% ஒத்து போகும். அதனால தான் நான் அடிக்கடி இந்த பாடலை ஒரு மாதிரி கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஆமாம், கர்த்தர் நல்லவர். இந்த பாடல் வரிகளுக்கும் என் வாழ்க்கைக்கும் 100% ஒத்து போகும். இந்த பாடல் வரிகளில் பாஸ்டர் பால் நடராஜ் பொள்ளாச்சியில் இருக்கிறாங்க, அவங்க எழுதின பாடல். அவங்க சொல்கிறது மாதிரி, ஆண்டவர் மட்டும் தேடி வரலைன்னா நான் என்னைக்கோ மரித்து மண்ணோட மண்ணாக மக்கி போயிருப்பேன். இது சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி இல்லை, என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ஆமாம், நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த போது என் குடும்பத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய மரண போராட்டம். நான் 8ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய 14வது வயதில் ஆண்டவராய் இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என் தாய் தகப்பன் நல்ல கிறிஸ்தவ பாரம்பரிய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டேன். என்னுடைய முன்னோர்கள் 3-4 தலைமுறைகளாக கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை பற்றி அறிந்தவர்கள், வேதத்தை தெரிந்தவர்கள், ஆலயத்திற்கு போகிறவர்கள். ஆனால் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வாழாதவர்கள், ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள். வருடத்திற்கு 3 முறை ஆலயத்திற்கு போவோம். ஒன்று கிறிஸ்மஸ், இன்னொன்று ஈஸ்டர், இன்னொன்று நியூ இயர். இந்த 3 முறையை தவிர 3 காலத்தை தவிர வேற முறை ஆலயத்துக்கு என்ன செய்யறது இல்லை, போகாத ஒரு கிறிஸ்தவர்கள். ஆலயத்தில் ஏதாவது காரியங்கள் அப்படின்னு சொன்னால் கொடுத்து உதவி செய்து காணிக்கையினால கடவுளை கரெக்ட் பண்ணணும்னு நினைச்ச குடும்பங்கள் எங்கள் குடும்பமும் ஒன்று. எங்கள் அப்பாவுக்கு ஒரு மோசமான கெட்ட பழக்கம், பயங்கரமாக குடிப்பார். குடிப்பழக்கத்தில் அடிமைப்பட்டிருந்தார். பயங்கரமாக குடித்து 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 வருமானங்களை சொத்துக்களை இழந்தார். ஒரு பெரிய தொழில் இருந்தது, எல்லாம் நஷ்டப்பட்டது. எவ்வளவுக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட செல்வ செழிப்போட வாழ்ந்தோமோ எல்லாத்தையும் இழந்து ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்ட குடும்பம் என்னுடைய குடும்பம். எங்கள் வீட்டில் ஒரு பசுமாடு இருக்கும். அந்த பசுமாட்டினுடைய பாலை கறந்து வாரத்துக்கு ஒரு தடவை இந்த டீ கடையிலேருந்து கொடுக்குற காசு, தினந்தோறும் மாலையில் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் அம்மா ஒரு 100 வரட்டி 200 வரட்டியை மாட்டு சாணத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க, வரட்டியை செஞ்சு வச்சுருப்பாங்க. அதை ஒரு சாக்கில் கட்டிக்கிட்டு சைக்கிளில் வச்சு கட்டிக்கிட்டு நெசவாளர் காலனியில் போய் ஒரு வரட்டி 10 பைசான்னு விற்று 100 வரட்டி 200 வரட்டியை கொண்டு போய் விற்று கொண்டு வந்து வீட்டில் காசை கொடுத்தா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு சாப்பாடு. ஒரு பக்கம் என் தகப்பனாருடைய குடிப்பழக்கம், இன்னொரு பக்கம் வீட்டில் வறுமை, வாங்கின கடனை அடைக்க முடியலை, சொந்த பந்தங்கள் எல்லாம் கைவிட்டுட்டாங்க.
உறவுகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. எங்கள் அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் சகோதரிகள் இவங்க கூட பிறந்தவங்கன்னு சொன்னால் நாளைக்கு கடன்காரங்களை எங்களை தேடி வந்துருவாங்களோன்னு சொல்லி எல்லாரும் ஒதுக்கி தள்ளினார்கள். ஒரு நேரம் நல்ல சாப்பாடு கிடைக்காதான் இயங்கின நாட்கள் உண்டு. ஹாஸ்டலில் படித்த என் ராமநாதபுரத்தில் ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாது, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்ட முடியாது. ஒரு நெருக்கடியான பருவத்தில் ஆண்டவருடைய அன்பை நான் புரிந்து கொண்டேன். ஒரு முறை இரவில் நான் விடுமுறைக்காக ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருந்த போது எங்கள் வீட்டில் இருந்த நெருக்கடி பிரச்சனைகள், கடன் பிரச்சனை, எங்கள் அப்பா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த காலம், செக் பவுன்சிங்கில் அவரை தேடிக்கிட்டு இருந்த காலம், வருமானங்கள், சொத்துக்கள், சம்பாத்தியங்கள் எல்லாம் வட்டிக்கு போயிடுச்சு. இனி வாழ்வதற்கு வழியே இல்லை என்ற நிலைமையில ஒரு குறிப்பிட்ட நாள் இரவு எங்கள் அப்பா நல்லா குடிச்சிட்டு வீட்டுக்கு வரும்போது ஒரு பாய்சன் பாட்டில் வாங்கிட்டு வந்தார், விஷத்தை வாங்கிட்டு வந்தார். வாங்கிட்டு வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்து, இன்னைக்கு நைட்டு சாப்பாட்டில் இதை மிக்ஸ் பண்ணிடு, குடும்பமாக நம்ம தற்கொலை பண்ணி கொள்ளுவோம், தற்கொலையை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இரவு எங்கள் அம்மாவுடைய கரத்தில் அந்த விஷத்தை கொடுத்து சாப்பாட்டில் கலந்தாங்க. நானும் என் தம்பியும், என்னுடைய தம்பி சின்ன பிள்ளை, அவனுக்கு ஒன்றும் விவரம் தெரியாது. நான் 9ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். சாப்பாட்டில் விஷம் கலந்த சாப்பாட்டை டைனிங் டேபிளில் வச்சு சாப்பிட போகிறோம். எங்கள் அம்மா என்னை கட்டி பிடிச்சி அழுதாங்க. என்னுடைய தகப்பனார் கல்லான இருதயத்தோட உட்கார்ந்துருந்தார். எங்கள் அப்பா சொன்னாங்க, சீக்கிரமாக சாப்பிட்டுட்டு விளக்கு அணைச்சிட்டு படுத்துருவோம், ஒரு நாள் 2 நாள் நம்ம வெளியில் வரலைன்னா பிணம் அழுகி போனதுனால நம்மளை வந்து வெளியில் யாராவது வந்து எடுத்து போட்டுருவாங்க, இனிமேல் நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி அந்த சாப்பாட்டை எடுத்து ஆயத்தப்படுத்தி சாப்பிடுவதற்காக உட்கார்ந்துருக்கும் போது நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன், இல்லை இல்லை, நிச்சயமாக கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், நம்முடைய குடும்பத்தை கடவுள் நேசிக்கிறார், நிச்சயமாய் சூழ்நிலைகள் மாறும் என்று சொன்னேன். எங்கள் அப்பா சொன்னார், கடவுளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாழ முடியாது, இனி சாகுறதான் வழி, வேற வழி இல்லை, கொடுத்த சாப்பாடை எடுத்து சாப்பிடுன்னு சொன்னார். நான் ஹாஸ்டலில் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் படித்ததுனால இந்த சாப்பாட்டை கையில் எடுத்துகிட்டு ஜெபிப்பது பழக்கம். அதுபோல் என்னுடைய சாப்பாட்டு தட்டை கையில் எடுத்துட்டு ஜெபிப்பதற்காக ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அப்படி ஜெபிக்கும் போது ஒரு பெரிய ஜெபம் அல்ல, ஒரு சுருக்கமான 1-2 நிமிட ஜெபங்கள். ஆனால் அந்த ஜெபத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நீர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறார் என்றால் நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன், எனக்கு ஒரு அற்புதத்தை நீர் செய்ய வேண்டும். ஒருவேளை உண்மையான தெய்வம் நீர் என்றால், ஆண்டவரே, இன்றைக்கு இரவு எங்கள் குடும்பத்தில் இருக்கிற இந்த சூழ்நிலையை மாற்றி எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீர் ஜீவிக்கிறேன் என்று உலகம் முழுவதும் போய் சொல்லுவேன். ஒரு ஜெபத்தை செய்தேன். இந்த ஜெபத்தை பண்ணிட்டு சாப்பாட்டில் கை வைக்க போகிற நேரத்தில் எங்கள் வீட்டு வாசலில் நின்று ஒரு ஆள் கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. எங்கள் அப்பா சொன்னாங்க, கதவை திறக்காதீங்க, யாரோ ஒரு கடன்காரன் வந்து நிற்கிறான், ஒருவேளை கதவை திறந்துட்டீங்கன்னா என்னை பிடிச்சிட்டு போயிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லும்போது என்னுடைய மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை, இல்லை இல்லை, நம்முடைய ஜெபத்தை கேட்கிற நம்முடைய ஆண்டவர் நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்கிறார், நமக்கு கட்டாயம் ஒரு அற்புதத்தை செய்வார்னு சாப்பாட்டு தட்டை கீழே வச்சுட்டு ஓடி போய் கதவை திறந்தேன். வீட்டு வாசல்ல எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 10 வீடு தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அசம்பிளிஸ் ஆஃப் காட் போதகர் வந்து என் வீட்டின் வாசலில் நின்றார். வேத புத்தகத்தோடு வந்தார். உள்ளே வந்தவர் சாப்பாட்டு தட்டெல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கள் அப்பா அம்மாவை பார்த்து சொன்னார், தற்கொலை முடிவல்ல, இயேசு உங்களை நேசிக்கிறார், உங்கள் குடும்பத்தை வாழ செய்வார், உங்களை ஆசீர்வதிப்பார், நீங்கள் நன்றாயிருப்பீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இரவு என்னுடைய குடும்பத்துக்காக ஜெபித்தார். எங்கள் அப்பா கேட்டாங்க, நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிற போகிறோன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், உங்களுக்கு யார் சொன்னது? அவர் சொன்னார், இன்னைக்கு மத்தியானம் நான் சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருந்த போது ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தில் ஒரு குடும்பம் தற்கொலை பண்ணி போதை போல நான் சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தில் உங்கள் முகம் தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா எங்கள் தெருவில் யாரும் எங்கள் அப்பாட்ட வந்து பேச மாட்டாங்க, அவ்வளவு முரட்டாட்டமான மனுஷன், அவ்வளவு குடிவெறி பிடித்த நபர், அதனால யாரும் வரமாட்டாங்க. ஆனால் அந்த போதகர் 6 மணியிலிருந்து ஆவியானவருடைய உள்ளத்தை உணர்த்தி 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 8:30 மணிக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தார். உள்ளே இருந்த சூழ்நிலைகளை மாற்றி எங்களுக்காக குடும்பமாய் ஜெபித்து விட்டு கடந்து சென்றார். என் தகப்பனை கர்த்தர் ரட்சித்தார், என் தாயை ஆண்டவர் ரட்சித்தார். என்னுடைய 19வது வயதில் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்திற்கு என்னை அழைத்தார். இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால எந்த பட்டணத்தில் துரத்தப்பட்டோமோ, எந்த குடும்பத்தில், எந்த உறவுகள் மத்தியில் நிராகரிக்கப்பட்டோமோ, எந்த ஊர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சுத்தினோமோ, அதே ஊர்ல பல லட்சங்கள் பல கோடிகளுக்கு சொத்துக்களை கொடுத்து ஆண்டவர் ஐஸ்வர்யமாய் பல குடும்பங்களுக்கு ஆசீர்வாதமாய் அதைவிட மேன்மையாய் என் ராஜாவுக்கு ஊழியம் செய்கிற உன்னதமான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறதுனால நான் சொல்லுவேன், என் ஆண்டவர் என்னை தேடி வராதிருந்தால் நான் என்றோ மரித்திருப்பேன்.
ஒருவேளை இன்னைக்கு சாயங்காலம் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலை உங்கள் பக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், உங்கள் அக்கத்தில் இருக்கிற யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். நீங்க போகிற பாதை, நீங்க வடிக்கிற கண்ணீர் அனைவரும் அறியாத ஒன்றாக இருக்கலாம். ஆனால் உங்கள் உள்ளத்தின் உள்ளந்திரியங்களை அறிந்தவர், உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் புரிந்தவர் இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் அருகில் வந்திருக்கிறார். இந்த இரவு உங்கள் வாழ்வினுடைய மிக முக்கியமான திருப்பு முனையின் இரவாக இருக்க போகிறது. இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திராத ஒரு விடியல, இதுவரைக்கும் பார்த்திராத ஒரு வழிய கர்த்தர் இந்த இரவிலே உங்களுக்கு திறந்து ஒரு அற்புதம் செய்வார். எப்படி அற்புதம் செய்வார்? நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார். எந்த மனிதனுடைய சூழ்நிலைகளையும், எந்த மனிதன் வாழ்வில் சந்திக்கிற எந்த இருளின் அனுபவங்களையும் என் ஆண்டவராகிய இயேசுவால் மாற்ற முடியும். அவரால் மாற்ற முடியாத அனுபவம் என்று ஒன்றுமில்லை, அவரால் சந்திக்க முடியாத சூழ்நிலை என்று ஒன்றுமில்லை, அவரால் விடுதலை பண்ண முடியாத ஆமென் கட்டுக்கள் என்று ஒன்றுமில்லை. இரவில் கர்த்தர் நம்மை விடுவிப்பார். அதனாலதான் நான் எப்பெல்லாம் அந்த பாட்டை பாடும்போதெல்லாம் என் மனசுல ஒன்று சொல்லுவேன், ஆண்டவரே உங்க கிருபை தான் என்னை வாழ வச்சிருக்கு, உங்க கிருபை தான் என்னை நிற்க வச்சிருக்கு, உங்க கிருபை தான் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் என்ன செய்ய வைத்திருக்கிறது, அனுபவித்து வைத்திருக்கிறேன். தாய் தகப்பன், என்னுடைய தம்பி இன்னைக்கு உலகத்தில் இல்லை, ஆமென். நான் என்னுடைய குடும்பத்துக்கு ஒரே மகனாக இருக்கிறேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறார், நல்ல தொழிலை கொடுத்துருக்கிறார், நல்ல ஆமென் ஸ்தோத்திர வசதி வாய்ப்புகளை கொடுத்துருக்கிறார். எல்லாம் இருக்கிறத விட என் குடும்பத்தில் கர்த்தருக்கு நான் ஊழியம் செய்யறதுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறார். அவருடைய விலையேற பெற்ற அழைப்பு, அவருடைய விலையேற பெற்ற அபிஷேகம், ஆமென், என்னை ஊழியக்காரனாக மாற்றி இன்னைக்கு உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து என்ன செய்து வைத்திருக்கிறார். ஆமென். நான் மறுபடியும் சொல்றேன், நான் பிரசங்கிக்கிற இயேசு ஜீவிக்கிறார். அல்லேலூயா. என்னையவே ஆசீர்வதிக்க முடியும்னா, என்னையவே என் குடும்பத்தையே விடுவிக்க முடியும்னா, என்னுடைய வாழ்க்கையில ஒரு உயர்வு ஆண்டவரால் கொடுக்க முடியும்னா உங்களுக்கு செய்ய மாட்டாரா? உங்களுக்கு செய்ய மாட்டாரா? டெஃபினட்டா பண்ணுவார், கட்டாயம் பண்ணுவார். ஆமென். இருள் எல்லாம் மாறும். தோத்திரம். சேற்றுக்குள்ள கிடந்தவங்களை தூக்கி எடுத்து ராஜாக்களோட பிரபுக்களோட உட்கார பண்ணுகிறவர், புழுதியில கிடந்தவங்களை கோபுரத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறவர். அவருக்கு உண்மையா இருந்துட்டா மட்டும் போதும், அவருடைய மனசுல இருந்துட்டா மட்டும் போதும். ஆமா, நம்ம நினைச்சே பார்த்திராத எல்லைகளை கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். ஒரு அலையில சொல்லுங்க தோத்திரம். ஆமா, தமிழை தவிர எனக்கு வேற மொழியே என்ன செய்யாது, தெரியாது. ஆனா இந்தியாவில் எல்லா மாநிலத்திலையும் ஊழியம் செஞ்சுட்டேன். தோத்திரம். தமிழை தவிர வேற எதுவுமே எனக்கு தெரியாது. ஆங்கிலத்திலலாம் பிரசங்கம் பண்ணவே என்ன செய்யாது, வராது. எத்தனையோ வெள்ளைக்காரன் சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ கருப்பின ஊழியக்காரங்க மத்தியில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன், உலகத்தில் பல முக்கியமான தேசங்கள் எல்லாம் போய் கால் வைத்து ஊழியம் செஞ்சிருக்கிறேன். தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஒரு அலையில சொல்லுங்க ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்த அவரால், பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை மேன்மைப்படுத்த அவரால் முடியும், உங்களை உயர்த்த அவரால் முடியும், உங்க வாழ்க்கையை தலைகளாக மாற்ற அவரால் முடியும். தோத்திரம். சிலர் சொல்லுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவாங்க. சிலர் உங்கள் வாழ்க்கையை குறித்து ஆமென் ஒரு தீர்மானம் பண்ணி வச்சுருப்பாங்க, ஒரு நிர்ணயம் பண்ணி வச்சுருப்பாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு அவங்க யாருங்க? உங்கள் எதிர்காலம் அனைத்தும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை குறித்த எல்லா திட்டங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. ஆமென். சில உறவுக்காரவங்களாம் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் உருப்புறதுக்கு வாய்ப்பு. தோத்திரம். என்ன பார்த்துல அப்படி நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம், உருப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. தோத்துரும். ஆமா, இவனா அவனா தோத்துரும் அப்படின்னு அப்படின்னு பார்த்தவங்கலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க ஆமாம். செய்ய வைக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் செய்வார். நம்ம எதுவும் செய்ய வேண்டிய அவசியமே. நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் சும்மா இருந்தால் போதும். நீங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு அவர் செய்யணும்னு நினைக்கிறதெல்லாம் தடுத்துறாதீங்க. தோத்துரும். நீங்கள் சும்மா இருங்க, அவர் செய்வார். ஒரு அழில சொல்லுங்களேன் ஆமென். அதனால் இந்த மாலை பொழுது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாலை பொழுதாக இருக்க உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவார், நீங்கள் உயர்ந்திருப்பீர்கள், சிறந்திருப்பீர்கள். ஆமென். தோத்திரம். மற்றவர்கள் கண்களிலே அருவருப்பாய் பார்க்கப்பட்டவர்களாம் ஆச்சரியமாய் பார்க்கிற விதத்தில் உங்கள் தலைகளை கர்த்தர் நிமிரச் செய்வார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஊழியம் இன்னும் வளரும். ஆமென். 1000 அல்ல, 1000 ஆயிரங்களை தேவன் தருவார். ஒரு அழில சொல்லுங்க ஆமென். அதனால தோத்திரம். எதையாவது ஒன்றை கொடுக்குறாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் கொடுப்பாரு. தோத்திரம். இட்லி சட்டியை புரட்டுறதுக்கெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. 1000 பேரை தருவாருன்னா 100 தலைவர்களை தருவார். தோத்திரம். பாஸ்டர் ஆமாம் அப்படியே அமைதியாக கையை கட்டிட்டு நிற்பார். மற்றதெல்லாம் அவங்கவுங்க இப்பவுமே நல்லா அழகாக செய்கிறீங்க. ஆமாம், இன்னும் சிறப்பாக செய்வீங்க.
இன்னும் சிறப்பாக செய்வீங்க. தோத்துறோம். 1000 பேரை தருவார்னா அதுக்கான கட்டடத்தை தருவார், அதுக்கான இடத்தை தருவார், அதற்கான பார்க்கிங்கை தருவார், அதற்கான எக்யூப்மெண்ட்ஸை கொடுப்பார், அதற்கான சோர்சஸை கொடுப்பார், அதற்கான மேன் பவரை கொடுப்பார். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டு தான் நமக்கு கொடுப்பார். ஒரு வழியில சொல்லுங்க. ஏன்னா வசனமே அப்படித்தான் சொல்லுது. அவர் செய்ய போகிற நன்மைகளை உலகத்தில் இருக்கிற ஒருவரும் இதற்கு முன்னால கண்ணில் கண்டதில்லை, காதில் ஏங்க இருதயத்தில் கூட என்ன செஞ்சதில்லை, நினைச்சது கூட கிடையாது. நானே நினைச்சது இல்லையே எனக்கு இவ்வளவு தூரம் நடக்கும்னு. தோத்துறோம். நான் நினைக்கலங்க, என்னை பத்தி அவர் நினைச்சிட்டாருங்க. அதனால எனக்காக அவர் நினைச்சதெல்லாம் கட்டாயம் நான் நிலைக்கலைனாலும் கொடுப்பார். வழியில சொல்லுங்க. அதனால கர்த்தர் உங்களை எல்லாம் அப்படி என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. இந்த 2 நாட்கள் உங்களுக்கு ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த என் அன்பு சகோதரன் பாஸ்டர் ஜெபாவுக்காக, அன்பு தகப்பனாருக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, ஊழியத்துக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பா. நீங்க நல்லா இருப்பீங்க. மனசார சொல்றேன், நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவா. ஆமா, 2 நாட்கள் என்னை தங்க வச்சு நல்லா அழகா இடம் கொடுத்து, பாவம் மனுஷன் தோத்துறோம், நான் படுக்கிறேன்றதுக்காக ஒரு கட்டில் வாங்கியிருக்காரு, ஒரு பெட்டை வாங்கியிருக்கிறாரு. தோத்துறோம். நல்ல சாப்பாடு. இன்னைக்கு மத்தியானம் அடையா அப்பா குளிப்பாட்டிட்டாங்க. தோத்துறோம். அவங்க குடும்பத்தை கர்த்தர் நல்ல ஆசீர்வதிப்பாராக. ஊழியக்காரர்களாய் வந்து அந்த வீட்டிலே அறையிலே தங்குவார்களாக. ஆமென். ஆமா, இது மாதிரி நிறைய வீடுகளை, சொத்துக்களை ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் தருவார். கட்ட முடியாத வீடுகள் எல்லாம் கட்டப்படுவதாக, வாங்க முடியாத இடங்கள் எல்லாம் வாங்கப்படுவதாக. ஒரு நிலையில சொல்லுங்க. சொந்த இடம் இல்லை, சொந்த வீடு இல்லைன்னு கலங்குகிறவர்களுக்கு ஆண்டவர் 2026 தோத்துறோம். ஆமென், மையத்துக்குள்ள ஆண்டவர் எல்லாவற்றையும் தருவாராக. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? தோத்துறோம். ஆமா, நேற்றுக்கு நைட்டு நான் ஜெபம் பண்ணேன். இந்த சபையில பெராசிம்ல ஆண்டவரை யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறாங்களோ உங்களுக்கு எல்லாம் குழந்தை பாக்கியம் உண்டாவதாக, திருமண தடைகள் எல்லாம் விலகுவதாக, கையின் வருமானங்கள் எல்லாம் பெருகுவதாக, கடனே இல்லாமல் வாழ்வார்களாக. ஒரு வழியில சொல்லுங்க. யாருக்கு என்ன கடன் இருக்குன்னு யாரும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. தோத்துறோம். கடனே இல்லாத ஒரு வாழ்க்கை, மற்றவர்களுக்கு கொடுக்கிற வாழ்க்கை. ஒரு வழியில சொல்லுங்க. நான் இன்னொரு காரியத்தை கூட சொல்லி ஜெபம் பண்ணேன். தோத்துறோம். இந்த பெராசிம் திருச்சபையின் மூலமாக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சபைகளை கர்த்தர் எழுப்புவாராக. ஆமென். உங்க ஊழியத்தின் மூலம் சபைகள் கட்டப்படணும். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, வட மாநிலங்களில் சபைகள் என்ன செய்யப்படணும். உங்களுக்கு தெரியுமா? தோத்துறோம். என் ஊழியத்தின் மூலமாக மாதந்தோறும் ஜப்பானுக்கு உதவி செய்கிறேன். ஜப்பானில் இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு, மிஷினரிகளுக்கு என்ன செய்கிறேன், ஒரு மிஷினரிகளுக்கு இல்லை, மிஷினரிக்கு ஒரு ஊழியக்காரருக்கு நான் என்ன செய்கிறேன், மாதந்தோறும் சப்போர்ட் பண்ணுறேன். தோத்துறோம். இங்கேருந்து இந்தியாவினுடைய காணிக்க போனால் எங்கே போகுது? நான் விசுவாசிக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன். தோத்துறோம். ஆளுகை செய்கிறத பற்றி பேசினேன் பார்த்தீங்களா? கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற நாட்களில் உங்கள் கைகளை கர்த்தர் பலப்படுத்தி அமெரிக்காவுக்கு காணிக்க அனுப்புவோம். சும்மா என்ன, அமெரிக்காக்காரன் நமக்கு கொடுத்தா தானா நம்ம கொடுப்போம் அமெரிக்காவுக்கு. ஆமென் சொல்ல மாட்டேங்கிறாங்க. தோத்துறோம். அமெரிக்காவுக்கு அனுப்புவோம், லண்டனுக்கு, யூகேக்கு அனுப்புவோம், ஐரோப்பாவுக்கு அனுப்புவோம். தோத்துறோம். பாஸ்டர் ஜெபா போய் பிரான்ச் சர்ச்சை பார்ப்பாராக. வெளியில சொல்லுங்க. என்ன கழுத இந்த இருக்கிற லண்டனுக்கு போக முடியாதா என்ன, அமெரிக்காவுக்கு போக முடியாதா என்ன? இன்னைக்கு காலையில் கூட நான் நியூஸில் பார்த்தேன், டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறாராம், சுகர் வந்தால் வீசா கிடையாது அப்படின்னா. நான் ஜனவரியில் தான் வீசா அப்ளை பண்ணலாம்னு நினச்சேன். அமெரிக்காவுக்கு வீசா அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரியில் தான் பிளான் பண்ணேன். அவங்க இன்னைக்கு நியூஸ் போட்டிருக்கிறாங்க, சுகர் பேஷண்ட்டுக்கு வீசா. நான் படித்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு மாதிரி கவலையாக இருந்துச்சு. என்ன ஆண்டவரே, ஜனவரியில் வீசா போடலான்னு பிளான் பண்ணால் நம்ம டொனால்ட் ட்ரம்ப் இப்படி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. இயேசுவின் நாமத்தில் சுகர் என்னங்க, சுகரு கர்த்தர் அதெல்லாம் மாற்றுவார். எந்த பலவீனமும் நம்மளை ஒன்றும் என்ன செய்ய முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை தடுக்கிறதுக்கு எந்த பலவீனத்துக்கு அதிகாரமே இல்லை. கர்த்தர் அதை நமக்கு மாற்றி தருவார். வேலையில சொல்லுங்க. அதனால ஆண்டவர் அப்படிலாம் உங்களை என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாராக. சரி, நேற்றுக்கு சாயங்காலத்தில் நான் உங்களுக்கு சொன்னேன், லக்கை அடைய வேண்டியது அவசியம். லக்கை அடைய வேண்டியது அவசியம். லக்கை அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் நமக்குள் ஏற்பட்டிருக்கிற பின்மாற்றங்கள் அல்லது பின்தங்கிய நிலைகள், கவனம் இல்லாத நிலை. ஆமென், ஸ்தோத்திரம். ஸ்திரத்தன்மை இல்லாத நிலை, வளர்ச்சி இல்லாத நிலை, இதுதான் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற பின்மாற்றம். ஆக லக்கை அடைவதற்கு நாம் அவசியமாய் தீவிரப்பட வேண்டும் என்று பேசினேன். அதே போல இன்றைக்கு காலையில் நான் பேசினேன், லக்கை அடைகிறவர்களாய் மட்டுமல்ல, ஆளுகை செய்கிறவர்களாய் என்ன செய்ய வேண்டும்
மாற வேண்டும். ஆளுகை செய்வதற்கு அருளி செய்யும் தேவன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு காலையில ஆளுகை செய்வதற்கு சில விஷயங்களை நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஆமா, ஆனா இன்னைக்கு என்ன பிரச்சனை? எதெல்லாம் நம்ம ஜெயிக்கணும்னு ஆண்டவர் நமக்கு சொல்றாரோ அதெல்லாம் இன்னைக்கு நம்மள அது என்ன செஞ்சிட்டு இருக்கு? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. மாம்சம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு, உலகம் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. நூதன உபதேசங்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. தோத்துறோம். ஆமா, பாருங்க, சில விஷயமான சில காரியங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம். ஆக அந்த காம்ப்ரமைஸ் பண்ணுகிற விடயங்கள் எல்லாம் நம்மள என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? ஜெயிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம இவைகளின் மேல் ஜெயித்தோம் என்றால் நம்மையும் தேவன் ஆளுகை செய்கிறவர்களாக என்ன செய்வார்? மாற்றுவார். சபை ஆளுகை செய்ய வேண்டும். தோத்துறோம். முதல்ல அந்த லக்கை என்ன செய்ய வேண்டும்? அடைய வேண்டிய லக்கு அவசியம். அடுத்து ஆளுகை செய்ய தேவன் அருள் செய்வார். இப்பொழுது அடுத்து அபிவிருத்தி உண்டாகும். வெளியில சொல்லுங்க, சபையில ஒரு அபிவிருத்தி என்ன செய்யணும்? உண்டாகணும். ஒரு பெரிய விருத்தி அடைகிற நிலைமை உண்டாகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பைபிள்ல தேவன் ஒரு மனிதனை விருத்தி அடைய செய்தார். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 நாளாகமம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். வாசிங்கம்மா. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட. இந்த வாண்டுகள்லாம் காதுகளை திருப்பிடணும். தோத்துறோம். சத்தம் வரக்கூடாது. புரியுதா? வெளியில சொல்லுங்க. ஆமென். நானா என்னை நினைச்சுக்கிறேன் ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்னு. தோத்துறோம். ஆனா ஒரு ஆளு நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது? பயப்பட மாட்டேங்குது. வெளியில சொல்லுங்க. வாசிங்க பார்க்கலாம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். இதே வசனம் தான் இன்னும் கொஞ்சம் அழகா ரொம்ப சிறப்பா எழுதப்பட்டிருக்கும். வாசிங்க. 10வது வசனம். 10வது வசனம். ஆஹா, இல்ல 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 இல்ல. எத்தனாவது வசனம்? 9ஆ? இல்ல, 2 நாளாகமத்தின் புஸ்தகம். இருங்க, நான் சொல்றேன். 1 நாளாகமம் 11:9. 1 நாளாகமம் 11:9. வாசிங்க பாப்போம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். தேவனாகிய கர்த்தர் அவனோட கூட இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, ஆண்டவர் தாவீதினுடைய வாழ்க்கையில செய்த சில விடயங்களை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய சபை அந்த தரிசனத்துல, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த திட்டங்களில ஆண்டவர் எதிர்பார்ப்பது என்னன்னா, ஒரு அபிவிருத்தி, ஒரு எக்ஸ்பான்ஷனை ஆண்டவர் என்ன செய்யறாரு? விரும்புகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வு ஒரு எக்ஸ்பான்ஷனுக்கு நேரா, அதாவது வளர்ச்சி வேறு, பெருக்கம் வேறு. வளர்ச்சி என்பது கீழிருந்து மேல உயர்றது வளர்ச்சி. தோத்துறோம். ஆனா பெருக்கம் என்பது நம்முடைய எல்லை என்ன செய்யணும்? ஏசாயா 54:1 வாசிக்கிறோம். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு. தோத்துறோம். உன் முளைகளை உறுதிப்படுத்து, உன் திரைகளை விரிவாக்கு, நீ வலதுபுறமும் இடதுபுறமும் இடம் கொண்டு பெருகுவா. இதுதான் விருத்தி. இதுதான் விருத்தி. தோத்துறோம். ஆமா, நீங்க இன்னைக்கு ஆரம்ப காலத்துல பாஸ்டர் இன்னைக்கு காலையில என்ன சொன்னாங்க? இந்த சபை ஒரு ஓட்டு கொட்டகை போல இருந்துச்சு பாஸ்டர். நாளுக்கு நாள் ஆண்டவர் இதை வளர வச்சு, முதல்ல இந்த கட்டடம், அதுக்கப்புறம் இந்த கட்டடம். தோத்துறோம். நான் சொல்றேன், இது ஒரு அபிவிருத்தி, இது ஒரு வளர்ச்சி, இது ஒரு growth, இது ஒரு எக்ஸ்பான்ஷன். அப்ப இந்த எக்ஸ்பான்ஷன் போதுமான்னு கேட்டா இது போதாது. ஆண்டவர் இன்னும் பெரிய திட்டங்களை என்ன செய்து வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்தில் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த விருத்தி என்கிற அந்த நிலை நம்முடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினுடைய ஒரு அடையாளமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்க வச்சு ஆண்டவர் நம்மளை விருத்தி அடைய செய்றாரு? எப்பெல்லாம் நம்ம விருத்தியை பார்க்க முடியும்? நம்ம விருத்தி அடையணும்னு நினைச்சா முடியுமா? அல்லது தேவன் நம்மளை அபிவிருத்தி பண்ணுவாரா? நம்மளை எக்ஸ்பான்ஷனுக்குள்ள கொண்டு போவாரான்னா, இந்த அபிவிருத்தி எங்க இருந்து ஆரம்பிக்கும், எப்ப ஆரம்பிக்கும் அப்படின்னா, சிலருடைய வாழ்க்கையை குறித்து, இப்படி விருத்தி அடைந்தவர்களை குறித்து நீங்க பைபிளை பிரட்டி பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். இந்த அபிவிருத்தி எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா,
ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 26வது அதிகாரத்துல முதல் 3-4 வசனங்கள் அப்படி வாசிங்க பார்க்கலாம். ஆதியாகமம் 26 1 2 3 4 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு பெலிஸ்தியருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் பெருக பண்ணி தருவேன், ஜாதிகளும் கேராருளிலே குடியிருந்தான். போதும். 12வது வசனத்தை அப்படி வாசிங்க பார்க்கலாம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவன் ஆனான். கவனிங்க, இந்த விருத்தி அவனுடைய வாழ்க்கையில உண்டானதற்கு முன்னால அவன் சந்தித்தது ஒரு பஞ்சம். அவன் சந்தித்தது ஒரு பஞ்சம். நல்லா கவனிக்கணும். எப்பெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சில பஞ்சத்தின் பாதையில போகிறோமோ, ஒன்றுமில்லாத நிலைமைக்குள்ள போகிறோமோ, எப்பெல்லாம் எல்லாம் ட்ரை ஆகுதோ, அப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் என்னை விருத்தி அடைய பண்ண போகிறார். Whenever your packet is going to empty, எப்பெல்லாம் உங்க பாக்கெட் எம்டி ஆகுதோ, எப்பெல்லாம் உங்களுடைய சிச்சுவேஷன் எம்டி ஆகுதோ, எப்பெல்லாம் உங்களுடைய லைஃப்ல ஒரு டெசர்ட்டை நீங்க பாக்குறீங்களோ, ஒரு எம்டினஸை பாக்குறீங்களோ, ஒரு இல்லாமையை பாக்குறீங்களோ, ஒரு பற்றாக்குறையை பாக்குறீங்களோ, அப்ப நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் எக்ஸ்பான்ஷனுக்குள்ள என்ன செய்ய போறாரு? கொண்டு போறாரு. இந்த எக்ஸ்பான்ஷனை நான் பார்க்கிறதுக்கு முன்னால என் வாழ்க்கையில இந்த பஞ்சத்தை நான் என்ன செஞ்சாக வேண்டியது இருக்கிறது? பார்க்க வேண்டியது இருக்கிறது. இந்த பஞ்சம் என்னை கொல்றதுக்கு இல்ல, இந்த பஞ்சம் என்னை அழிக்கிறதுக்கு இல்ல, இந்த இல்லாமை, இந்த பற்றாக்குறை என்னை முழுவதுமாக நிரகரகம் பண்றதுக்கு அல்ல, இந்த பஞ்சத்தில் வைத்து என்னை உருவாக்குவதற்கு, இந்த பஞ்சத்தில் வைத்து என்னை விசுவாசத்தில் வளர பண்ணுவதற்கு, இந்த பஞ்சத்தில் வைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிப்பதற்கு. ஒரு அழில சொல்லுங்க பாப்போம். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்துக்கு ஒப்பான பஞ்சம் அன்னைக்கு ஈசாக்கின் நாட்கள்ல வந்துச்சு. தோத்துறோம். பஞ்சம் வந்துச்சுன்னா சாப்பாட்டுக்கு என்ன இல்லை, வழி இல்லை. எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் போல ஈசாக்கின் நாட்களில் பஞ்சம் வந்த போது ஈசாக்கு அந்த வனாந்தரத்துல அந்த பஞ்ச நாட்கள்ல விதை, நான் சொல்றேன், எல்லாரும் தங்கள் விதைப்பதற்கென்று வைத்திருந்ததை கூட தங்கள் ஆகாரமாய் மாற்றிக்கொண்டார்கள். ஆனால் ஈசாக்கு ஒன்றை கற்றுக்கொண்டார், இப்ப இருக்கிற இந்த பஞ்சம் எனக்கு நிரந்தரமானது அல்ல, இந்த பஞ்சம் என் வாழ்க்கையினுடைய ஆமென் ஸ்தோத்திரம் என்னுடைய எல்லா ஆசீர்வாதத்தையும் திருடுவதற்கல்ல, விதைப்பதற்கென்று நான் வைத்திருக்கிறதை விதைப்பேன். என்னுடைய விதைப்பை கர்த்தர் விளைச்சலாக மாற்ற கர்த்தரால். நீங்க புரிஞ்சுக்கிறணும். பஞ்சம் என்கிற ஒன்று வரும்போது உங்களுடைய கரத்தில் இருக்கிறதை, கர்த்தருடைய சமூகத்தில் விதைப்பதற்கென்று வைத்திருக்கிறதை உங்கள் ஆகாரமாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் எடுக்கிற தீர்மானம் உங்களுக்கான விளைச்சலை என்ன செய்து கொண்டு வருகிறது. பஞ்சத்தை பார்த்து, இல்லாமையை பார்த்து, பற்றாக்குறையை பார்த்து, பசியை பார்த்து, உபத்திரவை பார்த்து, அவமானத்தை பார்த்து, இழப்புகளை பார்த்து, ஒன்றுமில்லாததை பார்த்து நாம் சோர்ந்து போய் முடங்கி போகிறவர்களாக இருக்கும்போது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய எக்ஸ்பான்ஷனை நம்மளால என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அப்ப ஒரு பெரிய அபிவிருத்தி அல்லது ஒரு பெரிய வளர்ச்சி அல்லது ஒரு பெரிய பெருக்கத்தை நம்ம பார்க்கிறதுக்கு முன்னால உங்களுக்கு இருக்கிற முதல் அடையாளம் என்ன தெரியுமா? நீங்கள் பஞ்சத்துக்குள் போவீர்கள், இல்லாமைக்குள் போவீர்கள். இல்லாமையில வரும்போது நீங்க எப்படி ஆண்டவரை சார்ந்திருக்கிறீங்க, இல்லாமை வரும்போது எப்படி ஆண்டவரை நம்புறீங்க, இல்லாமை வரும்போது எப்படி இந்த இல்லாமையை கையாளுறீங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும்,
பெத்லகேம்ல ஒரு அப்பத்தின் வீட்டுல ஒரு பஞ்சம் வந்துச்சு. அந்த பஞ்சம் நிரந்தரமானதல்ல, தற்காலிகமானது. ஆனா இந்த தற்காலிகமான பஞ்சத்தை கையாள தெரியாமல் நகோமி அவளுடைய கணவனும் பிள்ளைகளை அழைத்து கொண்டு மோவாபுக்கு போனதுனால ஸ்தோத்திரம், தற்காலிகமான பஞ்சத்தில் இருந்திருந்தா கூட உயிர் தப்பி பழைச்சிருக்கலாம். ஆனா இந்த தற்காலிக பஞ்சத்தை சரியா புரிந்து கொள்ளாமல் இருக்கிற இடத்தை விட்டு கொஞ்சம் மூவ் ஆகும் போது நடந்தது என்ன? எல்லாவற்றையும் இழந்து அதே நகோமி வெளில வரும்போது பெத்லகேமுக்கு திரும்பி வரும்போது சொல்றா, என்ன நகோமின்னு சொல்லாதீங்க, பிகாஸ் நகோமின்னா மகிழ்ச்சின்னு அர்த்தம். என்ன நகோமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா மாறாள்னு கூப்பிடுங்க, மாறாள்னு கூப்பிடுங்க. கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தினார் என்று சொல்கிறாள். கர்த்தர் என்னை பிழிந்து எடுத்தார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழக்க வேண்டிய நிலைமை. நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில சில பஞ்சங்கள் வரும் பொழுது ஆண்டவருடைய பிரசன்னத்தை விட்டு நகர்ந்து போகாமல், தேவனுடைய திட்டத்தை விட்டு நகர்ந்து போகாமல், தேவனுடைய சமூகத்தை விட்டு நகர்ந்து போகாமல், எந்த நிலையில் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறாரோ அந்த நிலையில் இருக்க பழக வேண்டும். சொல்லுங்க. கவனிக்கிறீங்களா சிஸ்டர்? கவனிக்கிறீங்களா பிரதர்? அபிவிருத்தி என்கிற ஒன்றை நீங்கள் அடைய போவதற்கு முன்பதாக உங்கள் வாழ்வில் அனுபவிக்கிற முதல் நிலை பஞ்சம், பற்றாக்குறை, பசி, இல்லாமை, ஒன்றும் இல்லாமை. பைபிள் சொல்லுது, ஒன்றும் இல்லாமையில் எல்லாவற்றையும் உருவாக்குகிற கர்த்தராக்கும் நம்முடைய கர்த்தர். சாதகமே இல்லதான், சாதகமே இல்லதான், சூழ்நிலை சாதகமாவே இல்லதான். வானத்தை பார்த்தா மழை பெய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம பூமி வேற, வறண்ட பூமி, வானம் பார்த்த பூமி. ஆமா, மழை பெஞ்சாதான் விதைக்க முடியும், மழை பெஞ்சாதான் விளைச்சலை பார்க்க முடியும். நான் சொல்றேன், வானத்தை பார்ப்பதற்கோ ஆகாயத்தை பார்ப்பதற்கோ காலம் அல்ல இது. உங்கள் விசுவாசத்தோடு உங்கள் பிரயாசங்களை விதைத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் விதையை கனம் பண்ணுவதற்கு, உங்களுடைய பிரயாசத்தை கனம் பண்ணுவதற்கு, அதற்கு ஏற்ற பருவத்தில் அதற்கான மழையை அவர் கொண்டு வருவார். ஒரு அலையிலே சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இங்க ஈசாக்கினுடைய விருத்திக்கு முன்னால ஈசாக்கு சந்தித்தது பஞ்சம். இன்னொரு பக்கம் இன்னொரு மனுஷனை குறித்து நீங்க பைபிள படிச்சு பாருங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துல இன்னொரு மனிதன் இப்படியாய் வளர்ச்சி அடைகிறதை நம்ம பார்க்க முடியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 43வது வசனம் வாசிங்க பாப்போம். ஆதியாகமம் 30:43. இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவன் ஆனான். When he was came to ஈரான், அவன் ஹாரானுக்கு வரும்போது ஆபிரகாம் யாக்கோபினுடைய நிலைமை என்ன தெரியுமா? யாக்கோபே சொல்றார், வெறுங்கையோட எம்டினஸோட நாங்க ஹாரானுக்கு வந்தேன், உயிர் பிழைக்கத்தான் தப்பி பிழைச்சு வந்தேன், அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியாம தாயினுடைய ஆலோசனையை கேட்டு எப்படியாவது சகோதரனுடைய கண்ணில் படாம தப்பி பிழைப்பதற்கு ஹாரானுக்கு வந்தேன். வந்த இடத்துல எந்த சூழ்நிலையில எந்த பிரச்சனையில வந்தா தோத்துறோம். ராகேல பார்த்தோன்னே நம்ம ஆளுக்கு என்ன வந்துருச்சு? காதல் வந்துருச்சு. ஆஹா, மாமா வீடு இப்படி இருக்கும்னு நான் என்ன செய்யவே இல்லையே, நினைக்கவே இல்லையே. போடுறா இங்கேயே கோட்டகைய, தோத்துறோம். இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணி கரை பிடிக்கிறதா நமக்கு அடுத்த லக்கே. நோக்கம் மாறி போச்சு. நோக்கம் சில நேரங்களில் சில விஷயங்களை நம்ம லைஃப்ல கற்றுக் கொடுப்பதற்கு சில அனுபவங்களை கத்த நம்ம லைஃப்ல அனுமதிப்பார். அப்படி நம்ம அந்த பாதையின் வழியா பயணிக்கும் போது என்ன நோக்கத்துக்காக இந்த காரியத்தை அனுமதிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நோக்கத்தை மாறாம அதுல டீவியேட் ஆகாம அந்த பயணத்தை தொடங்கினா அடிமைத்தனத்திற்கு வாய்ப்பு. நான் சொல்றது புரியுதா ராஜா? ஏகா நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நோக்கம் மாறிச்சுன்னா தேவையில்லாம கண்ட நாய்கள்ட்ட எல்லாம் என்ன செய்ய வேண்டியது இருக்கும்? அவமானப்பட வேண்டியது இருக்கும், தலை குனிய வேண்டியது இருக்கும். தோத்துறோம். இங்க பாருங்க, ராகேல பார்த்த உடனே உயிர் பிழைக்கிறதுக்கு தான் வந்தாரு. தோத்துறோம். ஆமா, கொஞ்ச காலத்துல வீட்டுக்கு திரும்பி என்ன செஞ்சிருக்கலாம்? போயிருக்கலாம். இப்ப எத்தனை வருஷம்? 20 வருஷம். 7 7 14, அதுக்கப்புறம் ஒரு 6. தோத்துறோம். ஆமா, 20 வருஷம். 10 முறை தன் மாமனாய் இருந்தாலும் சம்பளத்தை நான் சொல்லுவேன் அடிக்கடி. தோத்துறோம். நமக்கு வெடிகுண்டு வைக்கிறது வேற ஒரு ஆளா இருக்க முடியாது. எல்லாம் நம்ம ரத்த சம்பந்தமானதும் நம்ம உறவு சம்பந்தமானதும் நம்மோட சேர்ந்து பயணிக்கிறதும் தான் நமக்கு என்னவா நிற்கும்? பிரச்சனையா?
நிக்கும். தோத்துரும். ஆமா, இவங்க இருந்தாங்கன்னா ஆதரவா இருக்குமே, அவங்க இருந்தாங்கன்னா ஆதரவா இருக்குமே, இவங்களோட சேர்ந்து பயணிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமே, அவங்க கூட நின்னாங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னு யாரா நம்புறோமோ அவங்க தான் கீழ்கூடி என்ன வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு டமால் டமால்னு வெடிக்கும். தோத்துரும். டமால் டமால்னு வெடிக்கும். நான் சொல்றேன், நோக்கம் என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிடக்கூடாது. ஆண்டவர் நல்லவர். ஒரு அழியில சொல்லுங்க பாப்போம். 20 வருஷம் அடிமைத்தனம். 20 வருட அடிமைத்தனத்துக்கு பின்னால ஆமன் யாக்கோபை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யாக்கோபுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? வரும்போது வெறும் கையோட வந்தான், வெறும் கோலோட வந்தான். கர்த்தர் திரும்ப போகும்போது அவன் 2 பரிவாரங்களோட, சகலவிதமான பரிவர்த்தனைகளோட, சகலவிதமான ஆசீர்வாதத்தோடு அனுப்புறாரு. எப்படி அனுப்புறாரு? அவன் மிகவும் விருத்தி அடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரிகளும் வேலைக்காரர்களும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனானான். அவன் எம்டி அங்க வந்தாங்க. அவனுடைய எம்டினஸ கர்த்தர் மாற்றி அவனை விருத்தி அடைய செய்தார். ஒரு எக்ஸ்பான்ஷனுக்குள்ள கடந்து போறாரு. இந்த எக்ஸ்பான்ஷனை யாக்கோபு அனுபவிப்பதற்கு முன்பதாக அவன் அடிமைத்தனத்துக்குள் கடந்து போக வேண்டியது இருந்தது. சிறையிருப்புக்குள்ள கடந்து போக வேண்டியது இருந்தது. நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில எப்பெல்லாம் எம்டினஸ் வருதோ, எப்பெல்லாம் அந்த பற்றாக்குறை வருதோ, எப்பெல்லாம் பஞ்சம் வருதோ, எப்பெல்லாம் அவமானம் வருகிறதோ, எப்பெல்லாம் இல்லை என்கிற நிலை வருகிறதோ, அப்பொழுது உங்கள் விசுவாசம் வளர வேண்டும். என்ன விசுவாசம்? கர்த்தர் என்னை விருத்தி அடைய பண்ண போகிறார். இந்த பஞ்சமும் இந்த இல்லாமையும் எனக்கு நிரந்தரமானது. அடுத்து அவமானங்கள் மட்டுமல்ல, சிறையிருப்புகள், நெருக்கடிகள். தோத்துறோம். எல்லா விதமான அவன் காரணமே இல்லாம நன்மைதான் செஞ்சான், நல்லதுதான் நினைச்சான், நல்லதுதான் நினைச்சான். மாமா பிள்ளை தானே. தோத்துறோம். அந்த பிள்ளைய கையை பிடிக்கிறதுக்கு ஆமா, அவளும் லேஸ்பட்ட ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள். தோத்துறோம். 14 வருஷம் காத்திருந்து கையை பிடிச்சா ஒரு ஆற்றால் தூதாயும் பழத்துக்காக எந்த ஊர்னு கேட்டாலே. சொல்ல புரியுதா உங்களுக்கு? ரூபன் வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு வரும்போது ஒரு நல்ல பழத்தை அரிச்சிட்டு அம்மாவுக்கு கொண்டு வர்றாரு லேயாளுக்கு. அம்மா அந்த பழத்தை எடுத்து சாப்பிட்றா. வேணுக்குனே பார்க்குற மாதிரியே சாப்பிட்றா. யாரு? தன் சகோதரி ராகேல் பார்க்குற மாதிரியே சாப்பிட்றா. ஆமா, தோத்துறோம். லேயாள் சாப்பிட்ற அந்த பழத்தை ராகேல் பார்த்தோன்னே அவளுக்கு எச்சி ஊறிடுச்சு. ஆத்தாடி, ஆமா, ஏற்கனவே எனக்கு தூதாயம் பழம்னா உசுறு, இப்போ அதை வேற பார்க்க வச்சு சாப்பிட்றாளே. சகோதரி, கூட பிறந்தவளே, ரத்த உறவே, தயவு செய்து அந்த தூதாயம் பழத்தில் எனக்கு கொஞ்சம். அவ பாருங்க, கரெக்டா பாயிண்ட் வச்சு அடிக்கிறா. புருஷனை எடுத்துக்கிட்டோம்லாம பழத்தையும் இப்ப கேட்கறியா? இப்ப எனக்கு பழம் தான் முக்கியம், புருஷனை வேணா நீ வச்சுக்க. 14 வருஷம் காத்திருந்து தவமா காத்திருந்து கைய பிடிச்ச இந்த ராகேலுக்கு யாக்கோபுடைய வேல்யூ என்ன செய்யல, தெரியல, புரியல. கொஞ்ச நேரம் சந்தோஷம், கொஞ்ச நேரம் இன்பம், கொஞ்ச நேரம் மகிழ்ச்சி, கொஞ்ச நேரம் நாக்கு சுவை, உள்நாக்கு வரைக்கும் அந்த சுவை. கொஞ்சம் சாப்பிட்ற சாப்பாடு எவ்வளவு நேரம் வரைக்கும் நிற்கும்? அடுத்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னால வரைக்கும் தான் அந்த சாப்பாடுடைய டேஸ்ட். அடுத்த சாப்பாடு நாக்குக்கு வந்துருச்சுன்னா அந்த டேஸ்ட் என்ன செஞ்சிடும்? நான் சொல்லட்டுமா உங்களுக்கு? இங்க உட்கார்ந்து இருக்கிற உங்களையும் என்னையும் கையை பிடிக்கிறதுக்கு என் அப்பன் இயேசு அவ்வளவு சாதாரணமான தியாகம் பண்ணல, உச்சகட்ட தியாகம். தன் உசுரையே கொடுத்து உங்களை என்னையும் மணவாளனாக மணவாட்டியாக என்ன செய்து வைத்திருக்கிறார். உசுரையே கொடுத்து மாட்டி வச்சிருக்கிறாரு. இந்த பாலா போன நமக்கு புரியவே மாட்டேங்குது அவருடைய அன்பு. தோத்துறோம். கொஞ்ச நேரம் யாரோ ஒருத்தவங்க நமக்கு சொல்ற ஆலோசனை, யாரோ ஒருத்தவங்களுக்கு கிடைக்கிற உறவு, அந்த கொஞ்ச நேரம் மாம்ச இச்சை, அந்த கொஞ்ச நேரம் சந்தோஷம், அந்த கொஞ்ச நேரம் கவர்ச்சி, ஆமென் ஸ்தோத்திரம், உன்னதமான தேவனோடு இருக்கிற உறவை என்ன செய்ய வச்சிருது? இழக்க வச்சிருது. யாக்கோபுடைய உள்ள எப்படி துடிச்சிருக்கும்? யாக்கோபுடைய உள்ள எவ்வளவு துடிச்சிருக்கும்? யாக்கோபு தோத்துற ராகேல் ராகேலுடைய கற்பத்தை கர்த்தர் என்ன செய்து வைத்திருந்தார்? அடைத்து வைத்திருந்தார். ஆமா, அவ போய் கேட்கிறா, எல்லாரும் புள்ள பார்க்கறாங்க, எனக்கு மட்டும் புள்ள இல்ல, புள்ள குடியா. யாக்கோபு சொல்றாரு, உனக்கு புள்ள கொடுக்கிறதுக்கு நான் என்ன தேவனா? கர்த்தர் உன் கற்பத்தை அடைச்சு வச்சிருக்கிறார். அது அவரோட வச்சிருக்கிற உனக்கான டீலிங். நீயும் அவரும் நீயும் எனக்கு ஒண்ணு என்ன செய்யாது, தெரியாது. தோத்துறோம். பைபிள் சொல்லுது, கர்த்தர் ராகேலை நினைத்தருளினார். நினைவுக்கு வருகிற வரைக்கும், ஆமென், தேவனுடைய நினைவுக்குள்ள நீங்க போகிற வரைக்கும் உங்களுக்கான வாசல்கள் அடைக்கப்பட்டே இருக்கும். ஆண்டவருடைய மனதை போய் எட்டுகிற அளவில் உங்கள் வாழ்வின் மாற்றம் உண்டாகும் போது, உங்க வாழ்க்கையில சில சிறையிருப்புகள் இருந்து நீங்க வெளியே வரும்போது, கர்த்தர் உங்களை நினைச்சிட்டார்னா அதுக்கப்புறம் உங்கள் வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஒரு வழியில சொல்லுங்க,
நான் சொல்லுவேன், யாக்கோபினுடைய வாழ்க்கையில யோசேப்புன்ற ஒரு இரட்சகன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் யோசேப்பினுடைய பிறப்பு யாக்கோபினுடைய அடிமைத்தனத்தை மாற்றியது. இயேசுவின் பிறப்பு தேவ ஜனத்தினுடைய அடிமைத்தனத்தை மாற்றியது. யோசேப்பு ஆமென் ராகேலினுடைய குடும்பத்தில் யாக்கோபினுடைய வீட்டில் பிறந்தான். அதுக்கப்புறம் அந்த ஆரானுடைய அடிமைத்தனம் அவனுக்கு இல்லை, பெத்தேலுக்கு புறப்பட வைத்தான். நான் சொல்வேன், இயேசு ஒரு வீட்டுக்குள்ள பிறந்தார்னா அவருடைய பிறப்பு அவன் வீட்டில் இருக்கிற அடிமைத்தனத்தை மாற்றி அவன் பரம கானானுக்குரியவனாக அவன் அந்த இயேசுவின் பிறப்பு மாற்றுகிறது. ஒரு அழிலே சொல்லுங்க, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் ஆமென். அப்ப அபிவிருத்தி என்கிற ஒன்று வரும்போது முதலாவது பஞ்சம் இருக்கும். அடுத்து அபிவிருத்தி என்ற ஒன்று ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால அவங்க வாழ்க்கையில காணப்படுகிற நெருக்கம் இருக்குன்னா புரிஞ்சுக்கிறணும். சிறையிருப்புக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கிறணும். அடுத்தடுத்த கட்ட அவமானங்களை சந்திக்கிறீங்கன்னா புரிஞ்சுக்கிறணும். நீங்கள் அபிவிருத்தியை அனுபவிக்க போகிறீர்கள். கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ண போகிறார். மூன்றாவது தாவீதை குறித்து நீங்க பைபிள்ல படிச்சு பாருங்க. ஆமென் ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் புத்தகத்துல வாசிச்சோம், 1 நாளாகமத்துல வாசிச்சோம். தாவீது வர விருத்தி அடைந்தான். கர்த்தர் அவனோடு. நான் சொல்லுவேன், தாவீதினுடைய விருத்தி அவன் வாழ்க்கையில் அவனுக்கு உண்டாகிறதுக்கு முன்னால அவன் அநேகரால் பகைக்கப்பட்டான். சவுலால் பகைக்கப்பட்டான். சவுளுடைய ராஜ்யபாரத்தால் பகைக்கப்பட்டான். அவன் உயிர் பிழைக்க தப்பி பிழைத்து ஓடுகிற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டான். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் விருத்தியை பார்ப்பதற்கு முன்பதாக உங்க வாழ்க்கையில சில பகைகளை பார்த்து காரணமே இல்லாம பகைப்பாங்க. தாவீதை பகைக்கிறதுக்கு எந்த காரணமும் எங்கேயாவது தாவீது தீமை செஞ்சாரா? சவுலுக்கு தாவீது கொன்றது, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது இந்த ஒத்த வார்த்தை தான். அவனால என்ன செய்ய முடியல? ஆமா இன்னொரு ராஜ்யபாரத்தை மட்டும்தான் கொடுக்கல, அதையும் கொடுத்துருங்கடா. ஏற்கனவே போயிருச்சுடா உன்னை விட்டு. ஏற்கனவே சவுலே உன்னை விட்டு ஏற்கனவே தேவராஜ்யம் போயிடுச்சு. என்னைக்கு நீ கர்த்தருடைய மனதை காயப்படுத்தினியோ, என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம மறந்தியோ, கீழ்ப்படிய மறுத்தியோ, என்றைக்கு தேவ பிரசன்னத்தை விட்டு விலகினியோ, என்றைக்கு உன் மாம்சத்துக்கு நீ இடம் கொடுத்தியோ, அன்னைக்கே கர்த்தர் உன்னை விட்டு விலகிட்டாரு. கர்த்தரே விலகிட்டாருன்னா அதுக்கப்புறம் ராஜ்யபாரத்துல சிங்காசனத்துல உட்கார்ந்து பிரயோஜனமே. நிறைய பேர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, அதிகாரத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால, ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால, 4 பேர் சொல்ற வார்த்தையை கேட்டு மதிக்கிறதுனால கர்த்தர் தான் கூட இருக்கிறாருன்னு என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? நினைச்சிட்டு இருக்கிறாங்க. நினைப்பு தான் பொழப்ப. சவுலுக்கு தாவீதை பகைக்காம என்ன செய்ய முடியல? இருக்க முடியல. நான் ஒண்ணு சொல்லுவேன், ஆமா தோத்துறோம், உங்களை 4 பேர் பகைக்கிறாங்களா, கன்ஃபார்மா நீங்க தான் தாவீது. ஒரு அழிலே சொல்லுங்க. உங்க அபிஷேகத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். உங்க அழைப்புக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். உங்க ஜெபத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். நீங்க எடுக்கிற பிரயாசத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். நீங்க ஓடுற ஓட்டத்துக்குள்ள ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஜீவன் இருக்கிற வரைக்கும் நீங்கள் தாவீதுகள் என்றால் சவுல்கள் உண்டு. எங்க இருப்பான் சவுல்? தூரத்தில் இருப்பானா? பக்கத்திலே தான் இருப்பான். தூரத்தில் இல்ல, பக்கத்திலே தான் இருப்பான். பக்கத்திலே தான், கூட தான் என்ன செய்வான்? டிராவல் பண்ணுவான், சேர்ந்துதான் வருவான், நல்லவனை போலவே பேசுவான். ஆமா தோத்துற. ஒரே மேஜையில உட்கார வச்சு சோறை போட்டு கொள்ற மோசமான ஒரு கொலகாரப்ப யாரு? சவுல். சாப்பிடுற நேரத்துல ஈட்டியை எடுத்து என்ன செய்யறான்? குத்துறான், ஓங்குறான், தோத்துறான். நல்ல ஒரு தோழன் யோனத்தான் இருந்ததுனால தப்பிச்சுட்டான். அவனு சொல்லட்டுமா? ஆமா, பகைப்பார்கள். நீங்க பகைக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் தரிசனம் விருத்தி அடைகிறது. நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள் என்றால் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்கள் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிறார். நீங்கள் பகைக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்களுக்கான ஊழியம் வளருகிறது. ஒரு அழில சொல்லுங்க, விருத்தி உண்டு. விருத்தி, பக்கத்தை கையை பிடிச்சு சொல்லுங்க, விருத்தி அடைவீர்கள். பகைத்தாலும் விருத்தி அடைவீர்கள். வனாந்தரமானாலும் விருத்தி அடைவீர்கள். இல்லாமை ஆனாலும் விருத்தி அடைவீர்கள். பஞ்சம் ஆனாலும் விருத்தி அடைவீர்கள். அடிமைத்தனமானாலும் விருத்தி அடைவீர்கள். ஒரு வழியில சொல்லுங்க. எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு? நான் விசுவாசிக்கிறேன் 2025 பார்க்காத விருத்திய 2026 பார்ப்போம். ஆமென். ஆமா, ஆண்டவர் எனக்கு போன மாசம் சொன்னாரு.
ஆமா, 2026க்காக ஏப்பா காத்துட்டு இருக்கிற? 2026க்கான சீசன் இப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. ஆல்ரெடி தி சீசன் ஹஸ் ஸ்டார்டட். உங்களுக்கான எனக்கான பருவம் ஆயத்தமாகி விட்டது. 2026ல பார்க்க வேண்டியதெல்லாம் இப்பவுமே ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் பிரச்சனை இப்பவுமே என்ன செஞ்சிருச்சு? பிரச்சனை எத்தனை பேருக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு? ஐயோ பாஸ்டர் முடியல பாஸ்டர், தலைவலியா இருக்கு பாஸ்டர், ஒன்று விட்டு போனா ஒன்று இன்னையோட முடிஞ்சிச்சுடா அப்பா கர்த்தருக்கு சோத்திரம்னு சொல்லி வாய மூடல பாஸ்டர், அடுத்த பிரச்சனை என்ன செஞ்சிருச்சு? ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்பா சிலர் சொல்றாங்க ஒளிஞ்சிச்சுப்பா. நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, சிலர்லாம் சொல்றாங்க ஆமா ஒளிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சு அது அப்படின்னு சிலர் சொல்றாங்க. ஆமா இப்பதான் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன், பின்னாலேயே என்ன செய்யுது? நீங்கள் வளர போகிறீர்கள், விருத்தி அடைய. கவனிங்க, இந்த விருத்தி தாவீதினுடைய வாழ்க்கையில எங்க இருந்தெல்லாம் ஆரம்பிச்சிச்சு? 5 பாயிண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மணி 8:30 ஆகி போச்சு, இன்னும் என்னத்தை சொல்றதுன்னு எனக்கு தெரியல. கர்த்தருக்கு நல்லவர். ஆமென். 5 விஷயங்களை வேகமா சொல்ல போறேன். எங்க இருந்து நம்முடைய விருத்தி ஆரம்பிக்கிறது? ஆமென். நாம் விருத்தி அடைய வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதல் 5 காரியங்களை நான் சொல்ல விரும்புறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 1 சாமுவேல் 21:9. வேகமா வாசிங்க. வேற யாராவது வாசிக்க கூடாதா? சகோதரர்கள் யாருமே வாசிக்க கூடாதுன்னு வைராக்கியத்தில் இருக்கிறீங்களோ? அதேதான் தோத்திரம். பாருங்க வாசிங்க. அதற்கு ஆசாரியன், நீர் ஏழே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிசியனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுற்றி வைத்திருக்கிறது, அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம், அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு. தாவீதினுடைய அபிவிருத்தி, தாவீதினுடைய விருத்தி அடைகிற நிலைமை, தாவீதினுடைய வளர்ச்சி எங்கே இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, தாவீது தேடி வந்த ஆமென் அபிமெலேக் என்கிற ஆசாரியன் ஊழியம் செய்த தேவனுடைய ஆலயத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. கை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமா, சவுலு தாவீதை கொல்லணும்னு முயற்சி பண்றாரு. இதுல இருந்து எஸ்கேப் ஆகி இனிமே தாவீதோடு சவுலோட இருந்தா பிழைக்க முடியாதுன்னு நினைச்சு அடுத்து உயிர் பிழைக்க ஓடுகிறான். நேரா ஓடின இடம் எது? தேவனுடைய ஆலயம், ஆசாரியன் ஊழியம் செய்யற இடம். அங்க போய், ஐயா சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்கா? ஆமென். சமூகத்து அப்பத்தை தவிர வேற ஒண்ணு இல்ல, நீ பரிசுத்தமா இருந்தா நான் உனக்கு அதை என்ன செய்வேன்? தருவேன். தேவ சமூகத்துல ஆசாரியன் போய் ஜெபம் பண்ணிட்டு அவன் பரிசுத்தமா இருந்ததுனால அந்த தேவனுடைய சமூகத்தில் இந்த அப்பத்தை எடுத்து கொடுத்து சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு தாவீது கேட்கிறாரு, do you have any weapon? ஆசாரியன் கேட்கிற கேள்வியா அது? ஆசாரியன் கேட்கிற கேள்வி என்ன? ஐயா எனக்காக நீ ஜெபம் பண்ணுவியா? ஐயா எனக்காக சாப்பாட்டுக்கு ஆகாரத்துக்கு ஏதாவது கொடுப்பியா? அல்லது என்னைய நீ பாதுகாப்பியா? இப்படி ஒரு கேள்வி கேட்கணும். ஆனா ஆசாரியன் கேட்கிறான், உன்னிடத்தில் ஏதாவது தளவாடங்கள் இருக்கிறதா? உன்னிடத்தில் ஏதாவது பட்டயங்கள் இருக்கிறதா? ஆசாரியன் சொல்றான் அகிமெலேக்கு, ஐயா இங்க வா, ரொம்ப நாளைக்கு முன்னால ஏலா பள்ளத்தாக்குல பெலிஸ்திய மாம்ச மலையா இருந்த கோலியாத்தை நீ போட்டு தள்ளினில, அவன் இடுப்புல உருவி இருந்த போட்டிருந்த பட்டயத்தை எடுத்து உருவி அவன் தலையை வெட்டினில, அந்த பட்டயம் ரொம்ப காலமா திரைச்சீலையில சுற்றப்பட்டு ஆசரிப்பு கூடாரத்தில் மறைத்து வைக்க பட்டிருக்கிறது. மறைச்சு வச்சது யாரு? சவுலு. தாவீது கைக்கு அந்த பட்டயம் என்ன செஞ்சிடக்கூடாது? போயிடக்கூடாது. ஐயோ தாவீது எழும்பிட்டான்னா, அவன் கையில பட்டயம் கிடைச்சிருச்சுன்னா, நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா எங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்கான பட்டயம் சில சத்துருக்களால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் அந்த பட்டயம் உங்கள் கைகளுக்கு வர வேண்டும் என்று தேவன் தீர்மானித்து விட்டால் அந்த பட்டயத்தை ஆமென் உங்கள் கைகளில் கட்டாயம் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்தே. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு அலையில சொல்லுங்க. நான் பண்ற பிரசங்கம் பைபிளை ஒழுங்கா படிச்சா தான் என்ன செய்யும் பாருங்க, புரியும் பாருங்க. தோத்துறோம் இல்லைனாக்கா ஆமென் அல்லேலூயா 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 ஆமென். என்ன பிரசங்கம் பண்ணாரு? அதுவா? ஏதோ பட்டயம்னாரு, கத்தினாரு, துப்பாக்கினாரு. தோத்துறோம் என்னன்னு தான் புரியல. ஆனா ஏதோ உன்னை கையில கொடுப்பேன்னு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இந்த பட்டயத்தை எடுத்து ஆசாரியன் கையில கொடுக்கிறான். தாவீது சொல்றாரு, இதற்கு நிகர்
இல்லை, இதற்கு நிகர் இல்லை. அன்புக்குரியவர்களே, முதலாவதாக நீண்ட காலமாக மறைத்து வைத்திருந்த அந்த பட்டயம் கர்த்தர் தாவீதினுடைய கைக்கு என்ன செஞ்சுச்சு? வந்துச்சு. அதுதான் ஆரம்பமே. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நான் சொல்றேன், உங்க அபிவிருத்தி எங்க இருந்து ஆரம்பிக்குது தெரியுமா? தேவ ஆலயத்துல உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற அபிஷேகம், உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய வல்லமை, உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிற தேவனுடைய வார்த்தை, நீங்கள் தேவ சமூகத்தை தேடி வரும்போது அந்த தேவ வார்த்தை உங்களை சந்திக்கும். நீங்க தேவ சமூகத்தை தேடி வரும்போது அந்த தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ பிரசன்னம் உங்களை சந்திக்கும். தேவனுடைய வல்லமை உங்களை சந்திக்கும். அந்த பட்டயத்தை நீங்க சந்திச்சிட்டீங்கன்னா, அந்த பட்டயத்தை உங்க கையில எடுத்துட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய வளர்ச்சியை இந்த உலகத்தில் இருக்கிற ஒருவன் தடுக்கவே முடியாது. தடுக்கவே முடியாது. எத்தனை பேர் விரும்புறீங்க அந்த பட்டயத்தை கையில எடுக்கணும்? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஜெபம் என்கிற பட்டயத்தை கையில் எடுக்கணும். தேவனுடைய வசனம் என்கிற பட்டயத்தை கையில் எடுக்கணும். ஆமென். தேவனுடைய சத்தியம் என்கிற பட்டயத்தை கையில் எடுக்கணும். தேவனுடைய வல்லமை என்கிற பட்டயத்தை. ஏன்னா அந்த பட்டயம் ஏற்கனவே என் கைக்கு வந்த பட்டயம். அது ஏற்கனவே நான் அனுபவித்த பட்டயம். ஏற்கனவே நான் அதை வைத்து சத்துருவை, எதிரியை வீழ்த்தின பட்டயம். இப்போ ரொம்ப காலமா என் கையில் இருந்து விலகி போயிருக்கிறது. கர்த்தர் மறுபடியும் அதை என் கைக்கு தருகிறார் என்றால் அவர் என்னை பயன்படுத்த போகிறார். மறுபடியும் அது என் கைக்கு வருகிறது என்றால் ஆண்டவருடைய கரத்தில் நான் மகிமைப்பட போகிறேன். ஆராதனை நேரத்தில் அன்பு பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது சொன்னாங்க, ஏற்கனவே ஜெபித்தவர்கள் தான், ஏற்கனவே ஆராதித்தவர்கள் தான், ஏற்கனவே தேவ சமூகத்தில் தேவ பிரசன்னத்தை அனுபவித்தவர்கள் தான். ஆனால் ஏதோ சில காரணங்களால அதை தொலைத்து போட்டு விட்டோம். ஏதோ சில காரணங்களால அது நம்முடைய கைகளை விட்டு மாறி போனது. ஏதோ சில விதமான சோர்வுகள், பலவீனங்கள் அவை நம்முடைய வாழ்க்கையில் அதை நம்மை தூரப்படுத்தி விட்டது. ஆனால் இந்த கன்வென்ஷன் கூட்டத்தில் வந்திருக்கிற, இந்த மாளிகை கொடுக்க வந்திருக்கிற உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஒரு பெரிய அபிவிருத்தியை வைத்திருக்கிறார். அந்த அபிவிருத்தி எங்கே இருந்து ஆரம்பிக்கிறது? தொலைந்து போன பட்டயம் திரும்ப உங்க கைக்கு வர வேண்டும். இழந்து போன அபிஷேகம் திரும்ப உங்க கைக்கு வர வேண்டும். இழந்து போன ஆவிக்குரிய வல்லமை திரும்ப உங்க கைக்கு வர வேண்டும். இழந்து போன தேவ வார்த்தை திரும்ப 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 ரவஷதலரா திரும்ப அந்த தேவ சமூகத்தில் இருந்து. எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? அல்லேலூயா. Come to close. ஆண்டவருடைய சமூகத்தில் மிக அருகிலே வர வேண்டும். தேவ பிரசன்னத்துக்கு மிக அருகிலே வர வேண்டும். அங்க இங்க ஓடாம தேவ ஆலயத்துக்கு. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். முதலாவது தேவனுடைய ஆலயத்தை தேடி ஓடி வந்தான். தேவ சமூகத்தை தேடி ஓடி வந்தான். மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தது. எப்ப தாவீதின் கைக்கு பட்டயம் வந்துச்சோ அங்கே இருந்து அவனுடைய ராஜ்யபாரம் துவங்கி விட்டது. ஒரு அலையில சொல்லுங்க. அங்கே இருந்து அவனுடைய அபிவிருத்தி தொடங்கி விட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தெளிவா என்கிட்ட பேசுறாரு. இந்த சபைக்காக ஆமென் ஸ்தோத்திரம். இந்த சபைக்கான அபிவிருத்தி தொடங்கி விட்டது. ஆமென். விருத்தி அடைதல் தொடங்கி விட்டது. ஆளுகை தொடங்கி விட்டது. தேவ தரிசனம் தொடங்கி விட்டது. நீங்கள் தேவ சமூகத்தை தேடி வந்தபடியினால் உங்களுக்கான பட்டயத்தை உங்கள் கைகளிலே கர்த்தர் நம்பி கொடுக்கிறார். ஜெபத்தை தேடி வந்ததினால், தேவாலயத்தை தேடி வந்ததினால், தேவ பிரசன்னத்தை தேடி. உரலிலே சொல்லுங்க பாப்போம். ஆமென். ஆமென். அடுத்து ஆமென். தாவீதினுடைய வாழ்க்கையினுடைய அபிவிருத்தி எங்க இருந்து தொடங்குச்சு? வாசிங்க 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். தாவீது அவ்விடத்தை விட்டு தப்பி அதுல்லாம் என்னும் கபிக்குள் போனான். அதை அவன் சகோதரர்கள், அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் கேட்டு அங்கே அவனிடத்திற்கு போனார்கள். ஒடுக்கப்பட்டவர்கள், எல்லாரும் சொல்லுங்க. ஒடுக்கப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், முறுமுறுக்கிறவர்கள் யாவரும் அவனோட கூடிக்கொண்டார்கள். இதுவரைக்கும் சிங்கிள் பர்சன். இப்ப சிங்கிளா இருந்தவன் கையில பட்டயம் வந்துருச்சு. பட்டயம் வந்த உடனே அடுத்து அவன் சகோதரர்களும் அவனுடைய உறவுக்காரர்களும் தாவீது அதுல்லாம் என்கிற குகையில வந்து தஞ்சம் புகுந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனேயும் தாவீதை தேடி வந்து அவனோட கூடிக்கொண்டார்கள். சொல்லுங்க. அவனோட என்ன செய்து கொண்டார்கள்? கனெக்ட் ஆயிட்டாங்க. தாவீதோட வந்தவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா பராக்கிரமசாலிகள், பணக்காரர்கள், ஐஸ்வர்யவான்கள், புஜபல பராக்கிரமசாலிகள். அப்படிலாம் யாரும் என்ன செய்யல. எல்லாம் வத்தலும் தொத்தலும் தொத்துறோம். ஒடுக்கப்பட்டது, கடன்பட்டது, முறுமுறுத்தது, இதுகளை வச்சு என்கிட்ட ஊழியம் செய்யறது அப்படின்னு சில நேரங்களில் ஊழியர்களாகிய நாங்கள் என்ன செய்வது உண்டு?
நினைப்பது. நான் ஒன்று சொல்றேன், ஒருவேளை நம்முடைய நிலைமை எப்படி வேணாலும் இருக்கலாம் பிரதர் சிஸ்டர். ஒடுக்கப்பட்டு போயிருக்கலாம், நெருக்கப்பட்டு போயிருக்கலாம், பற்றாக்குறையில் இருக்கலாம், இல்லாமையில் இருக்கலாம், பசியில் இருக்கலாம், கடனில் இருக்கலாம், பிரச்சனையில் இருக்கலாம், முறுமுறுக்கிறவர்கள் இருக்கலாம், சோர்ந்து போனவங்களா இருக்கலாம், தளர்ந்து போனவங்களா இருக்கலாம். ஆனால் சபை என்கிற தாவீதோடு நீங்கள் இணைக்கப்பட்டு விட்டால் தேசத்தை ஆளுகிற பொறுப்பை கர்த்தர் உங்க கையில தான் கொடுப்பாரு. யூ ஆர் த ரூலிங் பார்ட்டி. ஆண்டவர் தெரிந்தெடுக்கிற ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர பராக்கிரமசாலிகளாம் கிடையவே கிடையாது. தோத்துறோம். ஆண்டவர் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு பலவீனம், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு கஷ்டம் என்ன செஞ்சுட்டே இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். சிலர் நினைப்பாங்க இவங்களை வச்சா அப்படின்னு நினைப்பாங்க. ஆமா, நமக்கு நாமளே நம்பிக்கை வராது. நம்மளாமா, ஆமா நம்மளாமா, நம்மளை வச்சா தோத்துறோம். நான் சொல்றேன், கன்ஃபார்மா நீங்க தான் அதுக்கு லாய்க்கு. தேவ ராஜ்யத்தை கட்டுறதுக்கு ஆமா அறிவு பெருத்தவர்கள் தோத்துறோம், பலன் உள்ளவர்கள், பராக்கிரமசாலிகள் ஆண்டவருக்கு ஐடியா கொடுப்பார்கள். தோத்துறோம். இவ்வளவு பலவீனத்தோடு இருக்கும்போது, இவ்வளவு சோர்வோடு இருக்கும்போது மோசேட்ட கூட பாத்தீங்கன்னா ஐயா ஜெபம் பண்ணும்போது சொன்னார், முட்செடிக்கு மிக அருகில் வந்து. தோத்துறோம். உத்து பார்க்கிறார், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மோசேட்ட சொல்றார், மோசே நீ நிக்கிற இடம் பரிசுத்தமான பூமி, உன் காலில் இருக்கிற பாதரட்சைய கடைசியில மாட்டிக்கிட்டு இருந்தது ஒண்ணுதான். எகிப்துக்கும் மோசேக்கு இருந்த தொடர்புல கடைசியில் இருந்தது வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாயிருந்த மோசே. எகிப்துல சகல சாஸ்திரங்களையும் சட்ட திட்டங்களையும் கற்றறிந்த மோசே, மிக கல்விமானாய் இருந்த மோசே, ரொம்ப திறமசாலியா இருந்த மோசே, ரொம்ப புத்திசாலியா இருந்த மோசே 40 வருஷம் அரண்மனையிலிருந்து அங்கிருந்து விரட்டி எங்க எத்ரோவின் வீட்டுக்கு வனாந்தரத்தில் விட்டு 40 வருஷம் மனைவிக்கு பின்னால விட்டு ஆடு மாடுகளுக்கு பின்னால விட்டு ஓரேபின் பர்வதம் பின்னால வர்ற வரைக்கும் அந்த மோசே சொல்றாரு, நான் மந்தனாவும். நான் ஒரு நாள் உட்கார்ந்து பைபிள் படிச்சுக்கணுமோ ஆண்டவர்கிட்ட கேட்டேன், நல்லா பேசுறாள் எப்படி மந்தனாவா வந்துச்சு? நல்ல திறமசாலியா இருந்தவர், நல்ல பேசுறவர், நல்ல செயல்படுறவர், எப்படி ஒரு மந்தனாவை வந்திருக்கும், திக்குவாய் வந்திருக்கும். ஆமா, டீல் பண்றதுக்கு பேசுறதுக்கு இந்த 40 வருஷம் வனாந்தரத்துல நைட்டு மட்டும்தான் மனைவியோட போய் என்ன செய்ய முடியும், பேச முடியும். மித்த பகல் நேரம் முழுவதும் யாரோட தான் பேசியிருப்பாரு? ஆடுகளோட தான் என்ன செஞ்சிருப்பாரு. ஆமா, உங்களுக்கு எனக்கும் பேர் இருக்கு, ஆடுகளுக்கு ஏதாவது பேர் இருக்குமா? அப்படியே ஒருவேளை மோசே பேர் வச்சு கூப்பிட்டா கூட, ஆமா அடே சுப்பிரமணி இங்க வாடா, அடே கருப்சாமி இங்க வாடா அப்படின்னு பேரை சொல்லி கூப்பிட்டு இருந்தா கூட கடைசியில் அது என்ன வரும் தெரியுமா? மண்டே ஆடிக்கிட்டு மேன் வந்து நிற்கும். நான் ஆடு மேய்ச்சிருக்கிறேன், மாடு மேய்ச்சிருக்கிறேன். தோத்துறோம். ஏதாவது ஆடு மாடு அங்க போகும்போது பா நான் சொல்றேன், இந்த ஆடு மாடுகளோட பழகி பழகி பழகி, ஆமா ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, எத்தனை வருஷம்? 40 வருஷம். 40 வருஷம். ஆமா, என்னதான் சோக கதையை சொன்னாலும், என்னதான் மலர்ந்து போன முடிஞ்சு போன மலரும் நினைவுகளை ஆடுகள்கிட்ட மோசே சொல்லியிருந்தா கூட எதுக்குமே பதில் சொல்றதுக்கு எம்டி ஆக்கிட்டாரு, ஜீரோ ஆக்கிட்டாரு, அறிவை ஜீரோ ஆக்கிட்டாரு, ஞானத்தை ஜீரோ ஆக்கிட்டாரு, திறமையை ஜீரோ ஆக்கிட்டாரு. வடச்சட்டியில வச்சு சில நேரம் நம்மளை வேணுக்குனே வச்சு வறுத்து என்ன செய்வாரு, எடுப்பாரு. எதுக்கு தெரியுமா? உங்களை உருவாக்குறாருன்னு அர்த்தம். இந்த வனாந்தரம் உங்களை உருவாக்குகிறது. ஆமாம், 40 வருஷம் வனாந்தரத்தில் வச்சு மோசே எப்படியெல்லாம் மோல்டு பண்ண முடியுமோ மோல்டு பண்ணிட்டு இப்போ முட்செடி வந்த உடனே பக்கத்தில் போய் பார்க்குறான். ஆண்டவர் பார்க்குறாரு, மோசே உங்ககிட்ட இருந்து கலட்ட வேண்டியதெல்லாம் கலட்டிட்டேன், இன்னும் கலட்ட வேண்டியது ஒன்னே ஒன்று, அதுவும் அந்த செருப்பு. அதையும் என்ன செஞ்சிரு. நான் ஒன்று சொல்லட்டுமா? அன்னைக்கு அதை கலத்துனதுனால தான் பிஸ்காவின் கொடுமுடியில் 120 வயசுல மேலே ஏறினா கூட பலன் குறையவே இல்லை, பலன் குறையவே இல்லை, கண் பார்வை மங்கி போகவே இல்லை, தரிசனம் விலகவே இல்லை. நான் சொல்லுவேன், அடுத்த 40 வருஷம் வனாந்தர பயணத்தில் மோசேயினுடைய கால்களில் போட்டிருந்த செருப்பு கிளியவும் இல்லை, தேயவும் இல்லை, பிஞ்சு போகவும் இல்லை. அவன் மட்டும் இல்லை, அடுத்து எகிப்திலிருந்து வந்த அத்தனை பேருடைய இஸ்ரவேலுடைய கால்களில் இருந்த செருப்பும் யாராவது ஒரு ஆளு கலட்டிட்டா குடும்பத்துக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதமும் தானா வந்துடும். குடும்பத்தில் ஒரு ஆளைத்தான் கலட்ட சொல்றாரு. ஒரு அழிலா சொல்லுங்க. ஆமா, ஒரு ஆளு தலைவன் கலட்ட வேண்டியதை கலட்டுங்க. தோத்துறோம். ஆமா, பெருமையா நிப்பாங்க. நான் அப்படித்தான், நான் இப்படித்தான், நான் யாருக்காகவும் மாற மாட்டேன், நான் யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் ஸ்ட்ரைட்டா தான் இருப்பேன். பெண்ட் ஆக்கிடுவாரு. ஒரு அழிலா சொல்லுங்க. நான் யாரிடத்திலும் தலை வணங்க வேண்டிய அவசியம்
நான் தலைகுனிய வேண்டிய அவசியம் இல்லை. நான் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. யார் வேண்டுமானால் என்னிடத்தில் வேண்டுமானால் என் காலில் வந்து விழுகட்டும். நான் யார் காலிலும் விழவிட மாட்டேன். நீங்கள் உங்கள் யாரையும் யார் காலிலும் விழவிட வைக்க மாட்டார். ஆனால் அவர் காலில் உங்களை விழ வைப்பார். சொல்லுங்க. மனுஷன் காலில் விழுகிறத விட மன்னவர் காலில் விழுகிறதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அவர் காலில் விழுந்துட்டோம்னா மற்ற எல்லாருக்கும் முன்னால தலை நிமிர செய்வார். சொல்லுங்க. தாவீதினுடைய வாழ்க்கையில ஆமென் ஒடுக்கப்பட்டவர்கள், நொறுக்கப்பட்டவர்கள், ஆமென் முறுமுறுத்தவர்கள், இல்லாமல் போனவர்கள், பலவீனமானவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க. எப்போ வந்து ஒன்று சேர்ந்தாங்க தெரியுமா? தாவீது அதுல்லாம் என்னும் குகைக்கு வந்தபோது. அதுல்லாம் என்னும் குகை, தோத்துறோம். அதுல்லாம் என்றால் ஹேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம். ஒரு சொல்லுங்க பார்ப்போம். ஃபாதர் பெர்க்மேன்ஸ் பாடி இருக்காரு, ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம் பெற்றுக் கொள்வேன். ஹேண்ட் ஆஃப் காட் மேல நான் கேட்டதெல்லாம். நான் சொல்றேன், நீங்க தேவனுடைய கரத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா சேஃப் ஜோன்ல இருப்பீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அபிவிருத்தி எங்க இருந்து ஆரம்பிக்குது? முதல்ல ஆலயத்துக்கு உள்ள வரணும். ரெண்டாவது ஆண்டவருடைய கரத்துக்கு உள்ள வரணும். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள வந்தா ஆண்டவர் ஜனத்தை கொடுப்பார். ஆமென். உங்களோட சேர்ற ஜன கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு பார்க்காதீங்க. தோத்துறோம். அவங்கள்ட்ட என்ன இருக்குன்னு பார்க்காதீங்க. வந்து சேர்ற அத்தனை பேரும் எதோட கூட வர்றாங்களோ இல்லையோ, ஐஸ்வர்யத்தோட, பணத்தோட, சொத்தோட வர்றாங்களோ இல்லையோ, ஆனால் வருகிறவர்கள் அனைத்தும் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள், தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்கள். நான் சொல்றேன், இந்த சபைக்குள்ள வந்து உட்கார்ந்திருக்கிற நீங்க யாரும் ஆமென் தற்செயலாக வந்தவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறீர்கள். நான் சொல்வேன், தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தேவனால் அனுமதிக்கப்பட்டவர்களாக இங்கே வந்திருக்கிறபடினால இந்த பலவீனமான பாண்டங்களை வைத்து இந்த பட்டணத்தில் கர்த்தர் நினைத்த அந்த எழுப்புதல, அந்த அசைவ ஒரு அலையில சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. மூணாவது வாசிங்க. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரை வாசிங்க வேகமா. 1 சாமுவேல் 22, 20லிருந்து 23. அகிதூபின் குமாரனாகிய அகிமெலேக்கின் குமாரரில் அபியத்தார் என்னும் பேருள்ள ஒருவன் தப்பி தாவீது இருக்கும் புறமாக ஓடி சவுல் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொன்று போட்ட செய்தியை தாவீதுக்கு அறிவித்தான். அப்பொழுது தாவீது அபியத்தாரை பார்த்து, ஏதோமியனாகிய தோவேக்கு அங்கே இருந்தபடினாலே அவன் எவ்விதத்திலும் சவுலுக்கு அதை அறிவிப்பான் என்று அன்றைய தினமே அறிந்திருந்தேன். உன் தகப்பன் வீட்டாராகிய எல்லாருடைய மரணத்திற்கும் காரணம் நானே. நீ என்னிடத்தில் இரு, பயப்பட வேண்டாம். என் பிராணனை வாங்க தேடுகிறவனே உன் பிராணனையும் வாங்க தேடுகிறான். நீ என் ஆதரவில். நம்பர் 1, ஆமென். அவன் ஆலயத்தை தேடி போனான். அவன் கைக்கு பட்டயம் வந்தது. அடுத்து அவன் தேவனுடைய கரத்தில் அடங்கி இருந்தான். அவனுக்கான ஆட்களை கர்த்தர் கொடுத்தார். அடுத்த 3வது அபிவிருத்தி, ஆலயத்துக்கு போனா தேவனுடைய வல்லமை வரும். ரெண்டாவது, ஆண்டவருடைய கரத்தில் இருந்தா நமக்கான ஆட்களை கர்த்தர் என்ன செய்வார்? கொடுப்பார். 3வது, ஆமென், தாவீதினுடைய அபிவிருத்திக்கு கர்த்தர் அனுப்பின ஒரு ஆசாரியனுடைய மகன், அவனுக்கு பேர் அபியத்தார். எல்லாரும் சொல்லுங்க. இந்த அபியத்தார் தாவீதுக்கு சிறந்த ஆலோசனைக்காரன். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. ஆமென். அபியத்தார் இருக்கும்போது தாவீதுக்கு ஒரு ஜெப சப்போர்ட் இருந்துச்சு. ஆமென். அபியத்தார் இருந்தபோது தாவீதுக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை என்ன செஞ்சுச்சு? ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஊழியக்காரர் எதுக்காக தெரியுமா? ஆமென். சிலர் ஊழியக்காரருடைய அந்த உறவை சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல. ஊழியக்காரங்களை கர்த்தர் சமூகத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் என்ன? நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுப்பதற்கு, நல்ல ஒரு ஆவிக்குரிய அரவணைப்பு, ஆமென், ஆவிக்குரிய தலைவர்களால் உங்களுக்கு என்ன செய்கிறது? கிடைக்கிறது. அபிவிருத்தி எதுல கிடைக்குது? ஆமென். நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற அந்த விருத்தி அடைதல் எப்போது ஆரம்பிக்கிறது? எந்த ஆவிக்குரிய தகப்பனோட, எந்த ஆவிக்குரிய தலைவனோட, எந்த ஆவிக்குரிய ஜெப வீரனோட நாம் இணைந்து கொள்கிறோமோ அப்பதான் நமக்கு ஒரு ஆவிக்குரிய பாதுகாப்பு உண்டாகும். நாம அபிவிருத்தி அடைவோம். சொல்லுங்க பாப்போம். அபியத்தார் தாவீதுக்கு கிடைச்சது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவங்க அப்பா அவனுக்கு ஆகாரம் கொடுத்தாரு. ஆனா அபியத்தாரோ தன்னையே கொடுத்துட்டான். வெளியில சொல்லுங்களேன். தன்னையே கொடுத்துட்டான். அவனுடைய ஜெபம், பின்னால உள்ள சம்பவங்கள் எல்லாம் எனக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை, வேகமா போறேன். இந்த அபியத்தார் தாவீதுக்கு ஒரு நல்ல சிறந்த ஆலோசனைக்காரன்.
இன்னொரு ஆசாரியன் இருந்தான். ஆமென், தோத்திரம். அத்தாலியால் அப்படின்ற ஒரு பொம்பளைய என்னைக்கு தோத்திரம் தேசத்துல இல்லாதபடி கொண்டு போட்டாங்களோ, யோசேபியாத் என்ற ஒரு ஆசாரியன் இருந்தான். அவன் அகசியாவினுடைய மைத்துனன். ஆமென். அகசியாவினுடைய பிள்ளை மரிச்சு போகுது. ஆமென். அகசியாவுடைய பிள்ளை மட்டும் காப்பாற்றப்படுது. யூத குலத்துல இருக்கிற எல்லாரையும் அத்தாலியால் கொல்றா. ஆமென். அந்த அகசியாவினுடைய சகோதரி அந்த பிள்ளையை எடுத்து மறைச்சு வச்சு 6 வருஷம் பள்ளியறையில ஒளிச்சு வச்சு 7வது வருஷம் ராஜாவா உட்கார வைக்கும் போது அத்தாலியால் ஐயோ துரோகம் துரோகம்னு கத்துறா. அத்தாலியால கொன்ன பிற்பாடு இந்த அகசியா ராஜா, ஆமென் ஸ்தோத்திரம், இந்த யோசியா ராஜா, ஆமென், அகசியாவினுடைய குமாரன் ராஜ்யபாரத்தில் உட்கார்ந்து 7 வருஷம் 7 வயசுல அவன் ராஜாவா உட்காரும் போது இந்த யோசேபியாத் என்ன சொல்றா, ஆமென், இந்த ஆசாரியன் என்ன பண்றான், அவனுக்கு சிறந்த ஆலோசனைக்காரனா இருந்தான். சிறந்த ஆலயத்தை எப்படி கட்டணும்னு ஆலோசனை கொடுக்கிறான். ஆலயத்தை எப்படி புதுப்பிக்கணும்னு ஆலோசனை கொடுக்கிறான். எப்படி ஜெபிக்கணும் ஆலோசனை கொடுக்கிறான். காணிக்கையை எப்படி கையாளணும் ஆலோசனை கொடுக்கிறான். ராஜ்யபாரத்தை எப்படி ஆமென் ஸ்தோத்திரம் கட்டணும்னு ஆலோசனை கொடுக்கிறான். ஆராதனை பண்ணணும், பலிபீடத்துல பலியை செலுத்தணும். இந்த மாதிரி ஆவிக்குரிய ஆலோசனைகளை எல்லாம் இந்த ஆசாரியன் கூட இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறான், கொடுக்கிறான். ஒரு காரியத்தை உங்க குடும்பத்தில் செய்யறதுக்கு முன்னால, ஒரு ஆசீர்வாதத்தை உங்க குடும்பத்தில் நீங்க அனுபவிக்கிறதுக்கு முன்னால உங்கள் ஆவிக்குரிய தகப்பனுடைய ஆலோசனைகளை என்ன செய்ய வேண்டும், பெற வேண்டும். உங்களை வழி நடத்துறதுக்கு ஒரு மென்டர் இருக்கணும். ஒரு ஸ்பிரிச்சுவல் மென்டர், ஆவிக்குரிய தலைவன்மார்கள் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இருக்கணும். இன்னைக்கு ஆமென், ஆவிக்குரிய விசுவாசிகள் வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிற்பாடு எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி தாந்தோணித்தனமாக என்ன செய்ய ஆரம்பிச்சிடறாங்க, செயல்பட ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருக்கிறார், என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன், என்ன ஊழியத்தில் உருவாக்கின பாஸ்டர். பைபிள் ஸ்கூல்ல படிச்சு முடிச்சுட்டு அவர்கிட்ட போய் உடன் ஊழியக்காரனா இருந்தேன். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு நான் உடன் ஊழியக்காரனா தான் என்ன செய்றேன், இருக்கிறேன். எந்த ஒரு காரியனாலும் அவருக்கு ஃபோன் பண்ணி ஆலோசனை கேட்பேன். எந்த ஒரு காரியனாலும் அவர் எனக்காக ஜெபிப்பார். ஒரு 10 நிமிஷம் ஜெபம் பண்ணாருன்னா அதுக்கப்புறம் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிரும். அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை என்ன செய்ய ஆரம்பிப்பேன். we need the mentors. நமக்காக ஜெபிக்கிற தகப்பன்மார்கள் தேவை. ஆமென். ஜெபிக்கிற சபையில நீங்க இருக்கிறீங்க, ஜெபிக்கிற ஊழியனுக்கு கீழே இருக்கிறீங்க. ஆமென். அவசரப்பட்டு எந்த முடிவுகளையும் என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஆவிக்குரிய அரவணைப்பு தேவை. தாவீதுடைய அபிவிருத்திக்கு காரணம், தாவீது அபியத்தார் என்கிற ஆசாரியனை கூட வச்சுக்கிட்டதுனால அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, அவன் உலக வாழ்க்கையில எதை செய்யணும், எப்ப செய்யணும், எப்படி செய்யணும். சில நேரங்களில் ஆமென், சவுல் எதிர்த்து வந்த போது அபியத்தாரை கூப்பிட்டு அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வாப்பா, அந்த ஏபோத்தை எடுத்துட்டு வந்து வா, சேர்ந்து உட்கார்ந்து என்ன செய்யலாம், செபிக்கலாம். அவனுக்கு விரோதமா போகலாமா வேண்டாமா? ஆகாசினுடைய ராஜா ஆமென் பெலிஸ்திய ராஜாவுக்கு முன்னால நிற்கும் போது இதை எப்படி கையாடுறது, என்ன பண்றது, இந்த தண்டை பின்தொடரட்டுமா வேண்டாமா, இந்த காரியங்களை எல்லாம் கூட இருந்து கவுன்சிலா ஆமென் கூட இருந்து ஜெப பார்ட்னரா இருந்தது யார் தெரியுமா? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்களுக்கான ஜெப பங்காளர்கள் யார்? யாரோட சேர்ந்து ஜெபிக்கிறீங்க? யாரோட உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க? யாரோட இருந்து உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை ஆலோசித்துக் கொள்ளுகிறீர்கள்? பாஸ்டர் சொன்னாங்க 500 மணி நேர ஜெபம் என்ன செய்தது, நடந்தது. ஆங்காங்கே தனித்தனியாய் உட்கார்ந்து சபையில உட்கார்ந்து ஜெபித்தீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா வருகிற நாட்கள்ல இந்த சபையில ஒரு ஜெப குழுக்கள் எழும்ப வேண்டும். ஒரு அழிலா சொல்லுங்க. ஆங்காங்கே ஜெப குழுக்கள் என்ன செய்ய வேண்டும். கேர்சல்ஸ் நடக்குது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டு கூட்டங்கள் நடக்கிறது. ஆனால் சபைக்கு தேவை ஜெப குழுக்கள். ஆமென். திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜெப குழுக்கள், போதகருக்காய் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள், பட்டணத்துக்காய் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள், ஆமென் ஸ்தோத்திரம், ஆத்தும ஆதாயத்துக்காய் ஜெபிக்கிற ஜெப குழுக்கள், விக்கிரகத்தின் வல்லமைகள் குண்டோடு கட்ட அழிக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற ஒரு ஜெப. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. 24/7 24 மணி நேரமும் வாரத்தில் 7 நாட்களும் ஜெபிக்கிற ஒரு ஜெப சேனையை கர்த்தர் எழுப்புவாராக. உங்கள் சபையில் அப்படி ஜெபிக்க குழுவாக இணைந்து ஜெபிக்க இந்த திருவள்ளூர் காலனியை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா அந்தகார வல்லமைகளும் அழிக்கப்படும். ஒரு அழிலே சொல்லுங்க. யோவேல் 2ல வாசிக்கிறோம், சபையை கூட்டுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது புலம்புகிற ஆசாரியர்கள் எழும்பட்டும். அப்படி அழுது புலம்பி ஜெபிக்கும் போது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக, தம்முடைய தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். வழியில சொல்லுங்க. சபை வளரணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களுக்கு இந்த இடம் போதுமா? இந்த இடம் போதுமா? பத்தாது. இன்னும் எத்தனை ஆத்துமாக்கள் வேணும்? சொன்னா போதுமா? 1000 பேரை தாங்க ஆண்டவரே என்ன செய்யணும்?
தோள் கொடுத்து தேவ மனுஷனோட நின்று ஜெபிக்கணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 பேர், அதிகபட்சம் ஒரு 50 பேர் இணைந்து உட்கார்ந்து தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். ஏபோத் வஸ்திரத்தை எடுத்து கொண்டு வந்து ஆசாரியன் அபியத்தார் தாவீதோடு கூட நின்று என்ன செய்தான்? ஜெபித்தான். தாவீது விருத்தி அடைந்தான். கையை வைத்து ஒரு அலையில சொல்லுங்க. 4வதாக வாசிங்க பார்க்கலாம் யாராவது ஒருத்தர். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14, 15 வேகமா வாசிங்க. 1 சாமுவேல் 23, 14, 15. தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. தன் பிராணனை வாங்க தேடும்படி சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினால் தாவீது சீப் வனாந்தரத்தில் உள்ள ஒரு காட்டில் இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீ பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு 2வதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டிலிருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு. சொல்லுங்க. தாவீதினுடைய அபிவிருத்திக்கு, தாவீதினுடைய வளர்ச்சிக்கு, தாவீதினுடைய விருத்தி அடைதலுக்கு 4வது மிக முக்கியமான காரணம் ஆவிக்குரிய நல்ல தோழன். தோள் கொடுக்கிற நல்ல தோழன். ஒரு நல்ல ஃப்ரெண்டு, நான் சொல்றேன் நல்ல சிநேகிதன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, அதுதான் தாவீதை என்ன செய்ய வைத்தது? யோனத்தான் சொல்றாரு, காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு தாவீது உயிர் பிழைக்க ஓடுறாரு, ஊரா ஓடுறாரு, காடா ஓடுறாரு, மலையா ஓடுறாரு. ஆமென். தோத்துற நம்பிக்கை இழந்து போச்சு. சாகர வரைக்கும் இப்படித்தான் ஓடிக்கிட்டே இருக்கணுமோ? என்னதான் செய்யறது? என்னைக்கு தான் இந்த பெருமூச்சுக்கு ஒரு முடிவு? என்னைக்கு தான் இந்த கலக்கத்துக்கு ஒரு முடிவு? அப்படி கலங்கி போய் உட்கார்ந்துருக்கும் போது நம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு வார்த்தையை யோனத்தான் என்கிற தன்னுடைய தோழன் சொல்றாரு. ஐயா, எங்க அப்பாவுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நீ ராஜாவாய் மாறுவீர் என்று தெரியும். ஆமென். ஆகையினால தான் உன்னுடைய ராஜ்யபாரத்தை ஆமென் உட்கார விடாம என்னென்ன கெடுதலை பண்ண முடியுமோ எங்க அப்பா கெடுதல் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் நம்புறேன் நீ கட்டாயமாக ராஜாவாய் மாறுவீர். நான் உமக்கு 2வது இடத்தில். தாவீது அரண்மனையில் இருக்கும்போதே இந்த யோனத்தான் என்ன பண்ணாராமா? தன் சால்வையை எடுத்து கொடுத்தாராமா, தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து கொடுத்தாராமா, தன்னுடைய வில்லையும் அம்பையும் எடுத்து கொடுத்தாராமா, தன்னுடைய ஈட்டியையும் பட்டயத்தை எடுத்து. ஏன்னா நீதாயா இந்த இடத்துக்கு சரியான ஆளு. நான் ராஜாவினுடைய மகனாக இருந்தா கூட, யுத்தத்தில் வல்லவனா இருந்தா கூட, அவன் எனக்கு எல்லா அதிகாரமும் இருந்தா கூட, ஆனா இந்த சீட்டுக்கு உட்கார்றதுக்கு நீதாயா ஆளு. ஏன்னா நான் எங்க அப்பாவுடைய வித்திலிருந்து வந்தவன். நீரையானால் ஆண்டவுடைய அழைப்புக்குரியவன். நீரோ ஆனால் ஆண்டவுடைய அழைப்புக்குரியவன். You are the person. நீ தான் சரியான ஆளு. நான் என்ன செய்வேன்? உனக்கு நல்ல தோழனா இருந்து உனக்கு தோள் கொடுப்பேன். உன்னுடைய கஷ்டத்துல, உன்னுடைய நஷ்டத்துல, உன்னுடைய பலவீனப்படும் போது, உன் கைகள் தளர்ந்து போகும்போது உன்னை நான் தாங்கி பிடிப்பேன். ஒரு சொல்லுங்களேன். அன்புக்குரியவர்களே, நம்மை தாங்கி பிடிப்பதற்கு ஒரு தோழர்களின் கூட்டம் தேவை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தோத்துறோம். சில சபைகளை, இவ்வளவோ சபைகளுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்கிறேன். ஒவ்வொரு சபைகளையும் முடிஞ்ச பிற்பாடு கூட்டம் ஆராதனை முடிஞ்ச உடனேயும் அவரவர் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா உங்க வீடுகளுக்கு என்ன செய்யுங்க, போங்க. நின்று உட்கார்ந்து யார்கிட்ட என்ன செய்யாதீங்க, பேசாதீங்க அப்படின்னு சொல்ற பாஸ்டர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. தோத்துறோம். ஆனா அவங்க பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஆமா, சாப்பிட்டுட்டு 1 மணி நேரமாவது உட்கார்ந்து பக்கத்துல 4 பேரோட உட்கார்ந்து என்ன செய்யுங்க, பேசுங்க, கரங்கோருங்க, ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, நல்லா இருக்கிறீங்களான்னு விசாரிங்க, சிரிச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. தோத்துறோம். ஆமா, நிறைய விசுவாசிங்க ஒன்னா சேர்ந்து பேசினா வெடி வச்சிரும். 4 ஒன்னா சேர்ந்து 2 மண்டையும் 4 கொண்டையும் ஒன்னா சேர்ந்தா பாஸ்டர் சட்டையை பத்தியா, பாஸ்டர் பேண்டை பத்தியா, பாஸ்டர் அம்மாவுடைய சுடிதாரை பத்தியா? பாஸ்டருக்கு நடவுட பாவனைலாம் என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு பத்தியா? முன்ன மாதிரிலாம் அவர் என்ன செய்யல. இதுக்காகவே நீங்க எங்கிட்டு கூடி வெடிகிடி வச்சிருவீங்களோன்னு, ஏன்னா சிவாசிக்காரெல்லாம் இருக்கீங்களா? ஆமா, எங்கிட்டு கூடியாவது மருந்தை வச்சிருவீங்களோன்னு பயந்தே சில பாஸ்டர்மார் என்ன செய்யறாங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், உங்க பாஸ்டர் உங்களை ரொம்ப நம்புறாரு. நான் இதை எப்படி பார்க்குறேன் தெரியுமா?
நீங்கள் அவருக்கு நல்ல தோழர். ஒரு தோழமையினால தான் ஒரு தோழனுடைய கஷ்டத்தை என்ன செஞ்சுக்கிற முடியும். நான் சொல்றேன், சபைக்கு நீங்க நல்ல தோழர்களாக மாறணும் பிரதர். சபைக்கு வாலிப தம்பி தங்கச்சிகள் ஒன்ன புரிஞ்சுக்குங்க, சபைக்கு நீங்க யாரா இருக்கணும்? தோழர்களா இருக்கணும். ஆமென். தோள் கொடுக்கணும். சபையின் தரிசனத்தில் என்ன கொடுக்கணும்? தோள் கொடுக்கணும். தோத்துறோம். எனக்கு என்ன, வருவேன், அட்டென்ஷன் போடுவேன், பாட்டு பாடுவேன், அல்லேலூயா சொல்லுவேன், காணிக்க என்னால் முடிஞ்சா கொடுப்பேன், இல்லாட்டினா கொடுக்க மாட்டேன். ஆமாம், தசமபாகமா எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. தோத்துறோம். வருவேன், உட்காருவேன், பாட்டு பாடுவேன். ஆனால் எங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா பாஸ்டருக்கு ஃபோன் அடிப்பேன். ஃபோன் அடிச்சேன்னு பாஸ்டர் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும், விசாரிச்சிடணும். ஆமா, ஏதாவது ஒரு கஷ்டம்னா சும்மா வரக்கூடாது. வரும்போது ஏதாவது ஒரு 4 ஆப்பிள் பழத்தை, ஒரு ஆரஞ்சு பழத்தை வாங்கிட்டு வரணும். அவருக்கு காணிக்க நான் கொடுக்குறேனோ இல்லையோ, மாசந்தோறும் எனக்கு ஒரு சாமான், மளிகை சாமான் என்ன செஞ்சிடணும், வாங்கி கொடுத்துடணும். என்ன வந்து விசாரிக்கணும். ஆமா, நான் சபையில் எந்த நல்லது கெட்டதில் என்ன செய்ய மாட்டேன், கலந்துக்கிற மாட்டேன், பங்கெடுக்க மாட்டேன். தோத்துறோம். ஆமா, நான் வந்து போன் அடிச்சோடனே பாஸ்டர் ஒரே ரிங்ல என்ன செய்யணும், எதுக்கு இல்லை எதுக்குன்னு கேட்குறேன். சபையில் உங்களுக்கும் சபையில் இருக்கிற காரியத்துக்கும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாம, பங்கு இல்லாம வர்றிய, உட்காரிய, போயிடுறிய. தோத்துறோம். பாட்டு பாட மாட்டேங்கிறிய, ஜெபம் பண்ண மாட்டேங்கிறிய, ஏதாவது ஒரு வசனத்தை கொடுத்து பேசினா உடனே அது என்னைய குத்துது, என்ன நினைச்சுக்கிட்டே தான் பாஸ்டர் என்ன செய்யறாரு, பிரசங்கம் பண்றாரு. நான் பேசாம வேற சபைக்கு போறேன். நான் சொல்லுவேன், இந்த வேற சபைக்கு போறேன்னு கோவிச்சுக்கிட்டு போறதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னா, சபைக்கு தான் நஷ்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கு. சபைக்கு எந்த நஷ்டமும், அந்த இடம் காலி ஆகுதுன்னா அந்த இடத்துக்கு ஏற்ற ஆத்துமாக்களை, நல்ல தோழமையான ஆத்துமாக்களை, தரிசனத்தை தோள் கொடுக்கிற ஆத்துமாக்களை, நல்ல ஆரோன்களை, ஊர்களை கர்த்தர் கொண்டு வர போறாருன்னு அர்த்தம். வழியில சொல்லுங்க. அதெல்லாம் ரொம்ப தெளிவாயிட்டேன். ஸ்தோத்திரம். ஆமா, சிலது பிச்சுக்கிட்டு போகுதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே பிச்சு எடுக்கிறாருன்னு அர்த்தம். ஒரு வழியில சொல்லுங்க. ஆமா, மோசேக்கு தேவை குழப்பத்தை உண்டாக்குகிற மனிதர்கள் அல்ல, கோராகின் கூட்டம் அல்ல. மோசேக்கு தேவை ஆரோன்களும் ஊர்களும். ஆமென். ஆரோன் கூட சொந்த சகோதரன் தோள் கொடுப்பான். ஊரு, தோத்திரம், ஆரோனுக்கு ஆமென் சொந்த அக்கா தங்கச்சி மகன். யாருடைய மகன் தெரியுமா? மிரியாமுடைய மகன். ஆமா, ஆரோன் தோள் கொடுக்கிறான், ஊரு கையை கொடுக்கிறான். அவனு சொல்லட்டுமா, சப்போர்ட்டர்ஸ் தேவை, சர்ச்சஸ்க்கு சப்போர்ட்டர்ஸ் தேவை. அதே மாதிரி ஆமென் ஹெல்பர்ஸ் தேவை. சபைக்கு யாரெல்லாம் தேவை? ஹெல்பர்ஸ் தேவை, சப்போர்ட்டர்ஸ் தேவை. ஃபைனான்சியலாக ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தேவை. ஆமென். ஹெல்ப் பண்ணுறதுக்கு, ஆமென் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, மென்டலாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு. பாஸ்டர் ஏதாவது வர்றார், பாஸ்டர் நாங்கள் இருக்கிறேன் பாஸ்டர், வாங்க பாஸ்டர், கூட்டிகிட்டு போகிறதுக்கு, கார் ஓட்டுறதுக்கு, ஆமென் எங்கே போனாலும் கூட வந்து நிற்கிறதுக்கு. அதில் வேற போட்டி. அவரையே தான் கூப்பிடுறாரு. என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, கூப்பிடவே மாட்டேங்கிறாரு. பாஸ்டருக்குன்னா அவங்க தான் வருவாங்க, நாங்களாம் என்ன செய்ய மாட்டோம். என்னமோ தெரியல, ஆவியானவர் இதெல்லாம் பேசுறாரு, என்ன மேட்ருன்னு தெரியல. ஒரு வழியில சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? தோத்துறோம். பெரிய ஐயான்னா என்ன கூப்பிடுவாரு, சின்னையா என்ன செய்ய மாட்டேங்காரு. சிரிக்கிறத பார்த்தா மேட்ரு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஒரு வழியில சொல்லுங்க. ஐயோ, மணி 9 ஆகி போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஐயா, உங்களை யாரும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ள தோழமை உள்ள எண்ணம் இருக்கும்னா, என்னுடைய சபை, இவர் என்னுடைய சகோதரன், இந்த சபையின் தகப்பன் என்னுடைய தகப்பன், இது என்னுடைய குடும்பம் என்று அந்த பாரம் இருக்குன்னா, நீங்க தாராளமா ஓடி வந்து, யோனத்தானை யாரும் கூப்பிடலாம் கிடையாது. தாவீது எந்த செய்தியும் சொல்லிவிடல. தாவீது படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, இவன் என்னுடைய சகோதரன் ஐயா, இவன் என்னுடைய தோழன் ஐயா, இவன் ராஜ்யபாரத்தில் உட்கார வேண்டியவன். இன்னைக்கு காட்டில் இருக்கும்போது அவன் கைகளை தளர பண்ணு போகும்போது அந்த கையை தோல் பிடிச்சு தாங்கி பிடிப்பதற்கு, அவனை திடலற்று போகாதபடி அவனை திடப்படுத்துவதற்கு, அதுக்கு தான் தோழன். வெளியில சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியா முடிச்சறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 சாமுவேலின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை வாசிங்க பார்க்கலாம். திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. அதிலே சவுல் மலஜலாதிக்கு போனான். தாவீது அவன் மனுஷரும் அந்த கெபியின் பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தார்கள். அப்பொழுது தாவீது மனுஷர் அவனை நோக்கி, இதுதான் என்றார்கள். எழுந்து போய் சவுளுடைய சால்வையின் தொங்கலை மெல்ல அறுத்து கொண்டு வந்தான்.
அடுத்த அதிகாரத்துல இதே மாதிரி தாவீதுக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைக்குது சவுலை கொல்றதுக்கு. அப்னேர் தாவீதோட சவுலோட இருக்கிறான். ஆமென், ஸ்தோத்திரம். அவங்க ரெண்டு பேரும் இந்த இரவுல படுத்து தூங்குறாங்க. யுத்த பல தடைகள் எல்லாம் யுத்தத்துல யுத்த புருஷர்கள் எல்லாரும் பாளையத்துல நிரம்பி கிடக்குறாங்க. இதே அபியத்தாரும் இதே தாவீதும் மெல்ல போய் தாவீது சவுலுடைய பக்கத்தில் இருந்த ஈட்டியையும் சவுலுடைய கையில இருந்த சொம்பையும் என்ன செஞ்சுட்டு வந்துட்டாங்க, எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஒண்ணு இல்லைங்க, இந்த சால்வையினுடைய நுனிய ஓரத்தை கொஞ்சம் கட் பண்ணது தாவீதுனுடைய மனசை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஐயோ, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை போடுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல இருந்த சால்வையை வெட்டுறதுக்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு? மனம் துடிக்குது, மனம் துடிக்குது. ஆமென், மனம் துடிக்குது. அப்படியே படுத்து அவனுடைய உள்ளம் அப்படியே பரிதவிக்குது. காரணம் என்ன தெரியுமா? தாவீது இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம். ஒரு அலையில சொல்லுங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் இது. தாவீது எங்க இருந்தான் தெரியுமா? என்கேதி அப்படின்ற வனாந்திரத்தில் இருந்தான். என்ன வனாந்திரம்? எல்லாரும் சொல்லுங்க, என்ன வனாந்திரம்? என்கேதி அப்படின்ற வனாந்திரத்தில் இருந்தான். இந்த என்கேதி சவக்கடல்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனாந்திரம். ஆனா இஸ்ரவேலை சுற்றி ஏராளமான வனாந்திரங்கள் இருந்தாலும் இந்த என்கேதி வனாந்திரம் ஜஸ்ட் டிஃபரண்ட். ஜீவ ஊற்றுக்கள் அதிகம் இருந்த ஒரு வனாந்திரம் இந்த என்கேதி வனாந்திரம். அவன் சொல்லட்டுமா, ஒரு மனுஷனுடைய மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? அவன் பழிவாங்க துடிக்கிறான். ஒரு மனுஷன், ஒரு 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 சவுல் இல்லைனா இவன் நிம்மதியா வாழலாம், ஒரு சவுல் இல்லைனா இவன் நிம்மதியா ராஜ்யபாரம் பண்ணலாம், இவன் இல்லைனா அவனால ஒரு நிம்மதியான உறக்கத்தை அவன் அனுபவிக்கலாம். இப்ப அவனுக்கு லட்டு மாதிரி சவுல் என்ன செய்யறான், கையில கிடைக்கிறாங்க. லட்டு மாதிரி கூட இருந்தவங்களாம் சொல்றாங்க, இதான்டா சான்ஸ், போட்டுரு, இதான் சான்ஸ், முடிச்சிரு, இதுக்கப்புறம் சான்ஸ் நமக்கு கிடைக்காது. முதல் தடவை ஒரு தடவை சான்ஸ் கிடைக்குது. அவன் அந்த சால்வையை வெட்டி எடுத்துட்டு வந்துட்டு அதே சவுலுக்கு முன்னால போய் நின்று, உன்னை ஆண்டவர் என் கையில கொடுத்தாரு, ஆனா உன் மேல இருக்கிற அபிஷேகம் உன்னை மேல கை போட என்ன செய்ய முடியல, விட முடியல. இனிமே என்ன துரத்துறதை என்ன செஞ்சிரு, விட்டுரு. ஒரு தடவை விட்டுட்டு ரெண்டாவது தடவை மறுபடியும் என்ன செய்யறான், சவுல் தாவீதை விரட்டுகிறான், துரத்துகிறான். அப்பா மறுபடியும் அவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. அவனுடைய ஈட்டி எடுக்கிறான், அவன் சொம்ப எடுக்கிறான். அவன்கிட்ட சொல்றான், ஐயா பாரு, உன்னை என்னைக்கே கொன்றுக்கணும், ஆனா அந்த காரியத்தை நான் என்ன செய்யவே இல்லை. எல்லாரும் சேர்ந்து சொன்னாங்க, போட்டுருன்னு சொன்னாங்க, ஆனா நான் என்ன செய்யல, உன் மேல கை போடவே இல்லை. உனக்கு ஏன் அந்த கை போட முடியல தெரியுமா? உன் மேல இருக்கிற அபிஷேகத்தை என்னால புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு, உன் மேல இருக்கிற தரிசனத்தை என்னால புரிஞ்சுக்கிற முடிஞ்சிச்சு. காரணம் என்ன தெரியுமா? நான் ஒரு வனாந்தரத்துல ஒரு வனாந்தரமான வாழ்க்கை வாழ்ந்து காட்டு மராண்டியா நான் சுத்தி இருந்தேன்னா கட்டாயம் உன் மேல போட்டிருப்பேன். நான் குடியிருக்கிற இடம் என்கேதி, நான் குடியிருக்கிற இடம் தேவ பிரசன்னம் இருந்த இடம், நான் குடியிருக்கிற இடம், ஆமென், கர்த்தர் எனக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கிற இடம். இந்த வனாந்தரத்துல தண்ணி இல்லாம, ஆடு மாடு மிருக ஜீவன்கள் இல்லாம எல்லாரும் தத்தளித்து கொண்டு போது என்னை கர்த்தர் கொண்டு வந்து கரை சேர்த்து வைத்த இடம் என்கேதி. அது ஜீவ ஊற்று நிறைந்த இடம், என்னை வாழ வைத்த இடம், என்னை ஆசீர்வதித்த இடம், என் தேவைகளை சந்தித்த இடம், என் பாதைகளை செவைப்படுத்தின இடம், என்னை பாதுகாத்த இடம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நான் நினைக்கும் போது அவர் அபிஷேகம் பண்ணின மனிதன் மேல் என்னால கை போட, ஓ praise God, hallelujah, hallelujah. இந்த என்கேதியின் அனுபவம் அவனுடைய எல்லா நிலைகளையும் மாத்திருச்சுங்க. அவனுடைய குணத்தை மாத்திருச்சு, அவனுடைய சுபாவத்தை மாத்திருச்சு, அவனுடைய பழக்க வழக்கத்தை மாத்திருச்சு. நான் சொல்றேன், ஒரு தேவ பிரசன்னத்துல இருக்கிற மனுஷனா நீங்க இருந்தா அந்த தேவ பிரசன்னம் உங்களுக்கு விரோதமா யார் எழும்பினாலும் அவர்களை மன்னிக்க வைக்கும், அவர்களுக்கு விரோதமாய் உங்களை கைகளை உயர்த்த வைக்கவே. சவுல் ராஜ்யபாரத்தில் அரண்மனையில் இருக்கிறான், ஆனால் ஆண்டவர் அவனோடு இல்லை. ஆனால் தாவீதோ வனாந்தரத்தில் இருக்கிறான். அவன் இருக்கிற இடம் என்கேதி, ஆனால் அங்கே கர்த்தர் இருந்தார். அவனோடு பிரசன்னம் இருந்தது, அவனோடு தேவனுடைய வார்த்தை இருந்தது, அவனோடு ஆண்டவர் உறவாடினார். ஐயா, வனாந்தரத்தில் இருந்தா காட்டு மிராண்டியா மாறுவாங்க. ஆனா இன்னைக்கு கோபுரத்தில் இருக்கிறவன் காட்டு மிராண்டியா இருக்கிறான், வனாந்தரத்தில் இருக்கிறவன் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறான். ஐயோ, ஏத்து வரலையில சொல்லுங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எது நமக்கு வேணும்? எது நமக்கு வேணும்? வனாந்தரம் நம்மளை உருவாக்கிறோம், நெருக்கடி நம்மளை உருவாக்கிறோம்,
ஆமென். இந்த வனாந்தரத்துல கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் ஊற்று, கொஞ்சம் நிழல் கிடைச்சதுக்கு தாவீதினுடைய சுபாவம் கர்த்தரை துதிக்க வைத்தது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இவ்வளவு காடுகள்லையும், இவ்வளவு மலைகள்லையும், இவ்வளவு குன்றுகளையும் என்னை போஷிக்க கர்த்தர் நல்லவராய் இருந்தாரு. இத்தனை காரியங்களிலும் என்னோடு கூட வந்தவர். இந்த சவுலின் கைக்கும் என்னை தப்பு வைப்பார். இவன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை, ஆனா அவன் மேல இருக்கிற அபிஷேகம், அந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் தந்த அபிஷேகம், அதை நான் கனமாய் பார்க்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க கர்த்தர் உங்களோட பேச விரும்புறார். சிஸ்டர், பிரதர், ஆலயத்துக்குள்ள உங்களால வர முடியுதா? உங்க கைக்கு அந்த பட்டயத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவருடைய கரத்துக்குள்ள உங்களால வர முடியுதா? உங்க கையில ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஆண்டவருடைய சமூகத்தை அண்டிக்கொள்ள முடியுதா? உங்களுக்கான ஆலோசனைக்காரர்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு அதெல்லாம் தந்து உங்களை அபிவிருத்திக்கு நேராக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அபியத்தார்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். ஆமென். என்கேதியின் எல்லைக்குள் கொண்டு போய் கர்த்தர் உங்களை நிறுத்தி உங்கள் தாக தீர்க்கிற ஒரு ஜீவ ஊற்றாக அவரே புறப்பட்டு வந்து உங்கள் எல்லா எல்லைகளையும் ஆசீர்வதித்து உங்களை விஸ்தாரத்துக்கு நேராக, உங்களை விரிவாக்கத்துக்கு நேராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 5 காரியத்தை சொன்னேன். ஆமென். நல்ல தோழர்கள் தாவீதுக்கு கிடைத்தார்கள். என்கேதியின் எல்லைக்கு தாவீது வந்தார். அபியத்தார் என்கிற ஆசாரியனை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். தோத்திரம். தேவையான ஜனத்தை கர்த்தர் கொடுத்தார். நீண்ட காலமாய் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பட்டயம் தாவீதின் கைக்கு வந்தது. அதுதான் தாவீதினுடைய அபிவிருத்திக்கு காரணமாக மாறினது. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம், ஆண்டவரே உங்க ஆலயத்துக்கு நான் வரப்போறேன், உங்க பிரசன்னத்துக்குள்ள வரப்போறேன், உங்க சமூகத்துக்குள்ள வரப்போறேன், என்னுடைய ஜெப அனுபவங்களை மாற்ற போகிறேன், என் ஆவிக்குரிய அனுபவங்களை மாற்ற போகிறேன், சாகடிக்கப்பட வேண்டிய சுபாவங்களை சாகடிக்க போறேன், கர்த்தருக்கு செய்த நன்மைகளை நினைக்க போறேன், என்னை வழிநடத்தி வந்த விதங்களை நான் நினைக்க போகிறேன், அவரோடு கூட ஒட்டி கொள்ள போகிறேன், அவரோடு கூட இணைந்து கொள்ள போகிறேன். அவருடைய வார்த்தையினால, அவருடைய வரங்களினால, அவருடைய வல்லமையினால, அவருடைய பிரசன்னத்தினால ஆண்டவர் என்னை நிரப்பட்டும், ஆண்டவர் என்னை சந்திக்கட்டும், ஆண்டவர் என்னை தொடட்டும், அவருடைய கிருபை என்னை நிரப்பட்டும். இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்த்திராத ஒரு மாபெரும் அபிவிருத்தியை கர்த்தர் எனக்கு தருவாராக. என்னை பகைத்தாலும், நான் பசியோடு பட்டினியோடு வனாந்தரத்தில் பயணித்தாலும், ஆமென், என் வாழ்க்கையில் ஆமென் அடிமைத்தனமும் சிறையிருப்புகளும் என்னை சூழ்ந்தாலும் கர்த்தர் என்னை விருத்தி அடைய செய்வார். நான் வளருவேன், நான் பெருகுவேன், நான் உயருவேன், நான் படருவேன், நான் மலருவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த என்கேதியின் அனுபவம் தேவை? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் யோனாத்தான்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் அபியத்தார்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் பட்டயங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தர் ஆத்துமாக்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என் அன்புக்குரிய தாவீதுகளே, கர்த்தர் சபையை விருத்தி அடைய பண்ண போகிறார். ஆமென். ஆலயத்திற்கு ஓடி வாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு ஓடி வாருங்கள், அவருடைய சமூகத்திற்கு ஓடி வாருங்கள், அவருடைய கரத்தின் நிழலுக்குள் ஓடி வாருங்கள். அவரை அண்டிக் கொள்ள பழகுங்கள். அவருடைய சமூகத்தில், அவருடைய பிரசன்னத்தில் அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்ல பழகுங்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில பார்த்திராத புதிய புதிய பாதைகளை, புதிய புதிய எல்லைகளை, புதிய புதிய வழிகளை கர்த்தர் உங்களுக்கு தரப்பார். ஆமென். இன்னைக்கு ஆண்டவரை நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே என்னை அபிவிருத்திக்கு நேரம் நடத்துங்கப்பா, என்னை விருத்தி அடைய பண்ணுங்கப்பா. இருக்கிற இடத்துல அப்படி எழுமி நின்று 5 நிமிடம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்க போகிறோம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுமி நிற்க போகிறோம். யாரும் அங்கங்கே வேடிக்கை பார்க்க கூடாது. சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, குடும்பங்களில் ஆமென் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்னையோட கூட என் வாழ்க்கையில் இருக்கிற வறுமைகள், இன்னையோட கூட என் வாழ்க்கையில் இருக்கிற ஆமென் ஸ்தோத்திர அடிமைத்தனங்கள், இன்னையோட கூட என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெருக்கடிகள் மாறட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து கண்களை மூடி கைகளை உயர்த்தியோ கைகளை தட்டியோ ஆண்டவருடைய சமூகத்தில் யாரும் கையை கட்டக்கூடாது, யாரும் அங்கங்க மூவ் ஆகக்கூடாது. எல்லாம் உள்ள வாங்க, எல்லாம் உள்ள வாங்க, யாரும் வெளியில போக கூடாது. எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து கதவை அடைச்சிருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யாரும் வெளியில போக கூடாது. எல்லாரும் கண்களை மூடி. இன்னைக்கு என் சிறையிருப்பு மாற வேண்டும். என்னை பகைக்கிறவர்கள், என்னை விரோதிக்கிறவர்கள், எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள், என்னை குற்றப்படுத்துகிறவர்கள், என்னை சங்கடப்படுத்துகிறவர்கள், அவர்களுக்கு முன்பாக என் தலையை உயர்த்துவீராக. அவர்களுக்கு முன்பாக
முன்பாக என் தலையை உயர்த்துவீராக. ஆண்டவரே, அதற்கான அபிஷேகத்தை தருவீராக, அதற்கான வரங்களை தருவீராக, அதற்கான வார்த்தைகளை தருவீராக, அதற்கான வல்லமையை தருவீராக. மறைந்திருந்த பட்டயம், மறைந்திருந்த பட்டயம், என் கையில ஏற்கனவே இருந்த பட்டயம், ஆமென், அந்த பட்டயம் என் கையில இருந்து இப்ப விலகி போயிருக்கு. திரும்ப என் கைக்கு அது வருவதாக, திரும்ப என் கைக்கு வருவதாக, திரும்ப அந்த அபிஷேகம் கைக்கு வருவதாக, திரும்ப அந்த வல்லமை என் கைக்கு வருவதாக, திரும்ப அந்த மகிமை என் கைக்கு வருவதாக, திரும்ப அந்த கிருபை என் கைக்கு வருவதாக, வருவதாக, வருவதாக. வாய்களை திறந்து, வாய்களை திறந்து, யாரும் சும்மா நிக்க வேண்டாம், ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும், சும்மா நிக்காதீங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கண்களை மூடி வாய்களை திறந்து சொல்லுங்க, ஏசப்பா என் குடும்பத்தை ஆசீர்வதிங்க, என் தலைமுறையை ஆசீர்வதிங்க, என் ஆண்டவரே ஊழியத்தை ஆசீர்வதிங்க. நாங்க வர்த்திக்கப்படணும், நாங்க விருத்தி அடையணும், எங்கள் எல்லைகள் விரிவடையணும், எங்கள் தரிசனங்கள் விரிவடையணும், எங்கள் பாதைகள் விரிவடையணும், எங்கள் அபிஷேகம் விரிவடையணும். கமான் கமான் கமான். வாய்களை திறந்து, வாய்களை திறந்து ஆவியில நிரம்பி ஜெபிங்க, ஆவியில நிரம்பி ஜெபிங்க. சிறையிருப்புகள் மாறுகிறது, அடிமைத்தனங்கள் விலகுகிறது, எல்லா கட்டப்பட்ட நிலைமைகள், எல்லா கட்டப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக, 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 மாறுவதாக. ரபாலா ராதா ராரா ராசா ரிபாலா ராதா லாரா ரதாலா ராதா லாரா. வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக, வானம் திறக்கப்படுவதாக. மகிமை 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 மகிமை. ஒரு அக்கினி, 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 ஒரு அக்கினி. ஃபயர் 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 ஃபயர். விடுதலை விடுதலை விடுதலை. ராஷாதாலா ராதாலா. விடாதீங்க 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 விடாதீங்க. விடுதலை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், எல்லா சிறையிருப்புகள் மாறட்டும். தேவனுடைய தொடுதல் இயேசுவின் நாமத்தில். ராஷாதாலா ரகபலரா ரிபாலா துடாதாலரா ரகதரா ரெபோலோ ரோதோரோ ரியாஷிகாதாலா ரபா. ஓ ஹalleluya. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை. கண்ண மூடி, கண்ண மூடி, டிவியை பார்த்து பாடக்கூடாது, இல்ல கண்ண மூடி பாடுங்க. ஓற்றுமே அனல் கொண்டு எலும்பிட வல்லமை வல்லமை வல்லமை. நல்ல கையை தட்டி இயேசுவே அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்கா எலும்பிட. ஊற்றிடுமே ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. கேளுங்க கேளுங்க. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது. வல்லமை 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 வல்லமை. சாதாலா ராதாரா ரிபா காபா சாதாலா ராரா ரியாதுரா ராரா. எஸ் எஸ் ஆண்டவரே, உங்க அபிஷேகத்தை வளர செய்கிற அபிஷேகத்தை ஊற்றுங்க. சாதாலா ராபாலா ராரா ரியாதுலா ஹராசே. ஆமென் 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 ஆமென். அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்கால் எலும்பிட. வல்லமை 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 வல்லமை. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ஆண்கள் மத்தியில, வாலிபர்கள் மத்தியில, சிறுவர்கள் மத்தியில, முதியவர்கள் மத்தியில, பெரியவர்கள் மத்தியில வல்லமை 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 வல்லமை. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மேல உங்க மேல
அந்த பட்டயம் உங்க கைக்கு திரும்ப வருது, உங்க கைக்கு திரும்ப வருது. பெற்றுக்கொள்ளுங்க. ரிசீவ், 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 ரிசீவ். ஃபயர், 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 ஃபயர். ரா 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 ரா. ரிகா ரா 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 ரா. ஃபயர், 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 ஃபயர். ரெசெட்டே ரோதரோபோ. வல்லமை, வல்லமை. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரப்பிடுமே. அக்கினியாயிரை யாரையும் வேடிக்கை பார்க்காம இருந்த இடத்துல அசையாம நல்ல கத்தர் ஆராதிங்க, நல்ல அபிஷேகத்துல நிரம்புங்க. வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய், அக்கினியாய் இடுமே, அக்கினி நாமாக அமர்ந்திடுமே. நேரும் காற்றாக வீசிடுமே, ஜீவன் பாய்ந்திடுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, என்னில் பெருகட்டுமே. அக்கினியின் அளவு பெருகட்டுமே, பெருகட்டுமே, பெருகட்டுமே. எழுப்புதல் அக்கினியை ஊட்டுமையா, சபையை எழுப்புதலாய் ஊட்டுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊட்டுமையா, சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. எழுப்புதல் அக்கினியை ஊட்டுமையா, சபையை எழுப்புதலாய், எழுப்புதல் அக்கினியை ஊட்டுமையா. எழுப்புதலாய், என்னை எழுப்புதலாய், என்னை மாற்றுமையா. ஒவ்வொருவர் மேலும் அந்த அக்கினியின் அளவு பெருகட்டும், பெருகட்டும். ஒவ்வொரு வாலிபர்கள் மேலும், ஒவ்வொரு சகோதரர்கள் மேலும் பின் பகுதியில் அந்த கிருபை பெருகட்டும், அந்த மகிமை பெருகட்டும், அந்த வல்லமை பெருகட்டும், அந்த வரங்கள் பெருகட்டும். ஜெப அக்கினி பற்றி எரியட்டும், ஜெப அக்கினி பற்றி எரியட்டும். ஜனத்துக்குள் ஒரு மறுரூபம், ஜனத்துக்குள் ஒரு எழுப்புதல், ஜனத்துக்குள் ஒரு வல்லமை. ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இந்த 2 நாட்கள் எங்களை பலப்படுத்தினதற்காக, நாங்கள் விரும்பின அத்தனையும் கத்திரங்களை தட்டி எழுப்பினதற்காக, எங்கள் மேலும் அளவுக்கு அதிகமான பிரசன்னம் ஊற்றப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா, உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. எங்களை இன்னும் அளவுக்கு அதிகமாய் நீர் பயன்படுத்த போகிறீர், இன்னும் ஜெபிக்க எங்களை தூண்ட போகிறீர். எங்கள் வாழ்க்கையை ஒட்டச்சு இன்னைக்கு கர்த்தர் கட்டினதற்காக, ஆண்டவர் இந்த 2 நாட்கள் எங்களை மறுரூபப்படுத்தினதற்காக உமக்கு கோடி கோடி நன்றி, கோடி கோடி நன்றி. ஒரு அபிஷேக இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது, தடைகளை உடைக்கிற கர்த்தர் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அநேகோட இருதயங்கள் கதறுகிறது, அநேகோட இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறது. தேவனுடைய கரம் அநேகர் மேல் வந்து அமர்கிறது, என்னால் பார்க்க முடிகிறது. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை அபிவிருத்தி பண்ண போகிறோம், நம்முடைய குடும்பத்தை விருத்தி அடைய பண்ண போகிறோம், நம்முடைய ஊழியர்களை விருத்தி அடைய பண்ண போகிறோம். இனி நீ குறுகி போவதில்லை, இனி நீ சிறுமை அடைவதில்லை, இனி மகிமையின் நாள். கர்த்தர் அப்படி இந்த நாட்கள் முதற்கொண்டு தொடர்ந்து நம்மை நடத்த போகிறார். அகல 2 கரங்களை உயர்த்தி நிற்கிற வேளையில நம்முடைய எல்லாரும் குடும்பங்களுக்காக ஹல்லேலூயா அப்படியே கரங்களை உயர்த்தி நிற்கிற வேளையில ஜெபிக்க போகிறோம்.
பாஸ்டர் செல்வராஜ் அவர்கள் ஜெபிப்பார்கள். Praise the Lord. ஜெபிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி. நல்ல பிதாவே, இந்த பரிசுத்தமான இந்த வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அருமையான தாசனை ஆண்டவரே நீர் தூரத்திலிருந்து கொண்டு வந்து ஆண்டவரே எங்களுக்கு சமீபமான வார்த்தைகளை ஆண்டவரை நீர் கொடுத்து தகப்பனை ஒவ்வொருவரையும் குடும்பத்திலே தகப்பனை எழுப்புதலையும் குடும்பத்தில் இருக்கிற மாறுதலையும் தகப்பனை நீங்க மாற்றி உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே உங்க நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலிருந்து நாங்கள் விருத்தி அடையத்தக்கதான வார்த்தைகளை தகப்பன் எங்களுக்குள் வைத்திருக்கிறபடினாலே அதன்படி நாங்கள் ஆண்டவரே அந்த விருத்தி அடையத்தக்கதான காரியங்களை அனு தினமும் ஆண்டவரே உமக்கு தோத்திரம் எங்கள் குடும்பத்தில் எங்கள் சபையில எங்கள் பிள்ளைகளிடத்துல ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காண்பதற்கு கர்த்தர் நீர் உதவி பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளில வந்து தகப்பனே இந்த வார்த்தைகளுக்கு தன் செவிகளை ஆண்டவரை தாழ்த்தி தன் இருதயத்தை ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் மேல் தேவனுடைய அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்பட்டதுக்காக தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். நீர் செய்த அற்புதத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். நாம் உங்க நாமத்தினால ஆண்டவரே எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்களே, அதுபடி தகப்பனாலே கேட்டிருக்கிற உங்க வார்த்தைகளினால் தகப்பனை ஒவ்வொருவரை மறுரூபமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மகிமைப்படட்டும். பேசின அருமையான தாசனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் வல்லமையாக அவரை பயன்படுத்தும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயிரங்களுக்கு 10000ங்களுக்கு ஆண்டவரே கோடிகளுக்கு கொண்டு செல்லுவதற்கு கர்த்தர் உதவி பண்ண வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே நாங்கள் பிரயோஜனம் இல்லாதவர்கள், பிரயோஜனமான காரியத்தை ஆண்டவரே எங்கள் செய்வதற்கு எங்களை தகுதிப்படுத்தினீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்பா உங்க ஆசீர்வாதம் கூடி நிறைவு சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் மறவாதி. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னியோடைய ஐக்கியமும் சமாதானம் பாதுகாப்பும் கர்த்தருடைய வருகை பரிந்த மனைவரோடும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.